திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐந்து கரத்தினை ஆனைமுகத்தினை இந்து நிலம்பெறை போல மேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புழியர்கோன் உப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமல்லி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இனி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழையும். ஐயா வாங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாங்க சாமி. சிவாய. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். ஒரு அற்புதமான வரலாறு. இதை நுண்மையாக நமது சைவ அடியார்கள் எல்லாம் மிக மிக நுண்மையாக இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இந்த மதுரையிலே திரு ஞானசம்பந்த பெருமான் அந்த சொக்கநாத் திருவருளால் நிகழ்த்திய அந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு. இன்றைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்ன நிகழ்த்தி நமது சமயத்துக்கு எதிராக பல சதிகளை செய்து பொய்களை பரப்பி முற்றிலுமாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை அவர் அடக்கியது இன்றைக்கு 1300 ஆண்டுகள் முழுவதும் முடிந்தோ இன்றும் அவர்கள் மேல் வரவில்லை. நம்மோடு கலைந்து விட்டார்கள். பல அந்த சமயங்களைச் சேர்ந்த எந்தெந்த சமயத்தார் நம்மை இழித்தும் பழித்தும் பேசினார்களோ, நமது கடவுளர்களை இழித்தும் பழித்தும் பேசினார்களோ, நமது அடியார் பெருமக்களை இழித்தும் பழித்தும் பேசினார்களோ, என்னென்ன சதிகள் எல்லாம் செய்து கேடு விளைவித்தார்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு ஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்து ஒரு நாள் காலையிலே தொடங்கி அந்த சூரியன் மறைவதற்குள் பல ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் இருந்த அந்த 2 சமயங்களையும் ஒடுக்கி இன்றைக்கும் மேல அளவுக்கு இங்கே தமிழகத்திலே செய்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய அந்த மதுரை சொக்கநாதரோட ஒரு அருள் பல எப்படியெல்லாம் நமக்கு ஞானசுந்தரம் மூலமாக விளைவித்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அதனால் நாம் முழுமையாக ஏதாவது தவறான கருத்துக்களை எல்லாம் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு தவறான கருத்துக்களை எல்லாம் பரப்பக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். என்ன இப்படி எல்லாம செய்தாரு, ஞானசம்பந்தர் இப்படி செய்தாரா, அப்படி செய்தாரா, இப்படியெல்லாம் விவாதிக்கக்கூடியவர்கள். நமக்கெல்லாம் உண்மையாக நாம படித்து அறிவு இல்லாததால் அவர்களுக்கு உடனே பதில் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட நிலைமை. இதெல்லாம் நம்ம எந்த எந்த இறைவனை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அந்த இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணத்திலே அவருடைய அடியார்கள் அவர்களை போற்றிய அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் உலகிற்கு அருளியது, அவர்களுடைய திருமுறை பாடல்கள், இவைகள் எல்லாம் நுண்மையாக உணரணும். வரலாறுகளையும் நுண்மையாக உணர்வது இறைவனின் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவதற்கு எளிய வழி. அந்த வகையிலே தான் நாம் இந்த உறுதிப்பாடு வேண்டும். இறைவன் மீது ஆற்றல் மீது நமது அன்பர்களுக்கு யார் சிவ வழிபாட்டிற்கு வந்திருக்கிறார்களோ, ஓரிரை கோட்பாட்டில் வந்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு மேன்மேலும் இந்த நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் என்றுதான் இந்த அற்புத நிகழ்வுகளை மட்டும் சுட்டி நாம் செய்யலாம் என்று தொடர்ந்து செய்து வருகிறேன். அந்த வகையிலே
ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலவாய்க்கு திரு வேதாரண்யத்திலிருந்து அங்கே வேயூர் தோழி மங்கலம் பாடி, இறைவனே என்னுடைய உள்ளத்தில் இருப்பதால் உச்சி முதல் உள்ளம் வரை அவருடைய திருவுருவமாக இருக்கட்டும், அவருடைய ஆடை அணிகலன்களாக இருக்கட்டும், அவருடைய தாங்கி இருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றோடும் சேர்ந்து என்னுடைய உள்ளத்திலேயே அவர் பதிந்து இருப்பதால் எனக்கு ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம் இந்த 3 வகையாலும் எந்தவித ஆபத்தும் வராது என்று அங்கே வேதாரண்யத்திலே அந்த வேதவனத்து இறைவன் அவர் திருமுன்பு அந்த ராஜகோபுரத்திலே நின்று அப்பர் பெருமான் முன்று நின்று, இது வேயூர் தோழிபங்கன் எந்த இடத்துல அருளியது என்பது பலருக்கு தெரியாது. ராஜகோபுரத்தின் கீழ் நின்று அப்பர் பெருமானுக்கு நேர அங்க இருக்கக்கூடிய அப்பர் பெருமானுடைய அடியார்கள், நமது அடியார்கள், அந்த வேதாரண்ய திருத்தலத்தைச் சேர்ந்த அடியார்கள் எல்லோருக்கும் அனைவரும் அரிய பறைசாற்றினார் அல்லவா. புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று சொல்லி அதிலிருந்து பல தலங்களுக்கெல்லாம் அவர்கள் திரு இடும்பாவனம், அப்புறம் கோடியக்கரை, திரு கருப்பகநாதர் குளம் என்று சொல்லுவோம். கடிக்குளம் என்று இருக்கும், பதியத்துல கடிக்குளம் என்று இருக்கும். அப்புறம் இடும்பாவனம், அப்புறம் திரு உஷாத்தானம், அப்புறம் திரு கொடுங்குன்றம், இங்க எல்லாம் இறைவனை போற்றி பரவி வணங்கிவிட்டு அருள் பெற்று அங்கே மதுரையின் எல்லையை அடைகிறார். மதுரையின் எல்லையை அடையும் பொழுது இவருக்கு செய்தி விடுகிறது, குலைச்சரியாருக்கும் அம்மையாருக்கும். உடனே அவரை தக்கவாறு அழைத்து வாருங்கள், எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள் என்று குலைச்சிறையாரை மங்கையர்க்கரசி அம்மையார் பணிக்கு அவர் எதிர்கொண்டு வருகிறார். ஞானசம்பந்த பெருமான் பரசமய கோளரி வந்தான் என்று சொல்லி சங்கங்கள் எல்லாம் முழற்றி கொண்டு வருகிறார்கள். அங்கே எதிரே சென்று குலைச்சிறையார் நெடுஞ்சான் கிடையாக தரையில் வீழ்ந்து கிடைத்தார். அந்த கொற்றவனுக்கு மந்திரியாய குலைச்சிறை, கொற்றவனாகிய பாண்டிய மன்னனுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய குலைச்சிறையார் ஞானசம்பந்தர் அங்கே பல்லக்கில் வரும் பொழுது அந்த திருக்கூட்டத்தை கண்டு நெடுந்தொலைவிலே எதிர்கொண்டு வீழ்ந்து வணங்குகிறார். அவர்கள் அந்த ஞானசம்பந்த பெருமானோடு வந்த பரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய அவருக்கு பன்முக உதவியாளர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, பல்வேறு தரப்பட்ட உதவியாளர்கள், அடியார் பெருமக்கள் தான், வேற ஒண்ணும் இல்லை. அவர்கள்லாம் இவரை யார் என்று அறிந்து கொள்கிறார்கள், அமைச்சர் என்று அறிந்து கொள்கிறார்கள். அவரை எழச் செய்கிறார்கள், எழுங்கள் என்கிறார்கள். அவர் மறுக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு சொல்ல அவர் அங்கே போய் அவரை பரிவோடு எடுத்து கையால் ஸ்பரிசித்து எடுத்து ஞானசம்பந்தார் திருக்கிறதால தொடப்படக்கூடிய இது இவங்க 3 பேருக்கும் கிடைச்சிருக்கு பாருங்க. குலைச்சரியாருக்கும் கிடைச்சிருக்கு, மங்கையர்க்கரசியாரையும் அங்க கையை தொட்டு எடுக்கிறாரு. பாண்டியனுடைய வெப்பு நோய் தீர்வதற்காக அந்த மந்திரமாவது நீர் என்று அந்த திருநீற்றை தடவிதானே பண்றாரு. இதை நூல்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது போல உரையாற்றும் பொழுது நமக்கு அந்த சிந்தனைக்கு வரும் பொழுதுதான், நான் கூட இப்படி சிந்திக்கல, இப்ப நான் பேசும்பொழுது இறைவனுடைய திருவருளால் அந்த ஒரு கருத்து இங்கே வெளிப்படுகிறது. அப்புறம் இந்த ஆலவாய், அப்புறம் எல்லாம் நீங்க பாண்டிய மாதேவி எல்லாம் நலமாக இருக்கிறீர்களா, இறைவன் உங்களுக்கு அருளக்கூடியது வாலிதே என்றெல்லாம் வினவுகிறார். நீங்க வந்துட்டீங்க என்று எழுதப்பட்ட அருளப்பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருளுடையும் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனம் உய்து வெண்டிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்று அவர் பதில் சொல்றார். பிறகு அதை கண்டு இந்த ஆலவாய் எங்கு இருக்கிறது என்று இந்த சோலைகள் எல்லாம் பார்க்கிறாரு. பார்த்துட்டு எந்த பகுதியில இருக்குன்னு கேட்கும் பொழுது அங்கே தொலைவிலே தெரிகிறதே மணிமாடங்கள்லாம், வானலாகிய மணிமாடங்கள், ஆலய கோபுரம்லாம் அங்க இருக்கின்றன. அதுதான் நமது ஆலவாய் ஈசன் சொக்கநாதர் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் என்று சொல்லி ஞானசம்பந்தருக்கு குலைச்சரியார் சுட்டிக்காட்ட, இங்கிருந்தபடியே இந்த எந்த இடத்திலே குலைச்சரியார் சந்திக்கிறாரோ இந்த பகுதியிலேயே இருந்து அங்க இருக்க காணக்கூடிய கோபுரத்தை பணிந்து, நமக்கெல்லாம் ஒரு பெரிய அதாவது எடுத்துக்காட்டு. ஆச்சாரியர்கள் செயலால் மட்டும் வாக்கால் மட்டும் இல்லாம செயலால போதிக்கக்கூடியது. இங்கிருந்தே அந்த கோபுரத்தை பணிந்து எழுந்து அதை போற்றி பரவுகிறார் என்றால் இதுல என்ன கிடைக்கிறது என்றால், ஒரு பேருந்துலேயோ அல்லது ஒரு தொடர் வண்டி இருக்கு இல்லையா, போகும்போது பார்த்தோம்னா நமக்கு திருக்கோவில் தெரியும், திருவண்ணாமலை எல்லாம் தெரியும் இல்லையா, அதே போல பல தலங்கள்லாம் நமக்கு தெரியும். அது போல தெரியும் பொழுது அவற்றை நம்ம மனசார ஈசனாகவே பார்த்து ஸ்தூலலிங்கமாக பார்த்து, கோபுரமாக இருக்கட்டும், கோபுரத்துக்கு ஸ்தூலம்னா அதற்கு ஒப்பிடும்போது
அடுத்தது அது சூட்சுமம் அந்த கருவறை விமானம். இந்த கருவறை விமானம் மட்டும் தெரிஞ்சதுன்னா, அது வந்து ஸ்தூலம். இங்க பெருமான் உள்ளே ஒரு அமர்ந்திருக்கிறாரே, அவர் சூட்சுமம். அப்படி நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இறைவனையே வந்து சிந்தித்து வணங்க வேண்டும். அந்த நம்ம சிவாலயம் மட்டும் இல்ல, எங்கெங்கே போகும்பொழுது எந்த ஆலயமாக இருந்தாலும் வந்து அந்த ஆலய விமானம் தெரிஞ்சுன்னா, சிவாய நம என்று சொல்லக்கூடிய இயல்பை நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் கைபேசி எடுத்தேன்னா, ஓம்ன்னு சொல்லுவேன். இல்ல சிவ சிவன்னு தான் சொல்லுவேன். நிறைவு செய்யும்போதும் சிவ சிவன்னு சொல்லுவோம். இது வந்து அறியாமலே வந்து விட்டது. முதல்ல 1 முறை, 2 முறை சொல்ல ஆரம்பித்து, இப்ப தொடர்பா எடுத்த உடனே அதுதான் சிவ சிவ சொல்லுங்க அப்படிங்கிறது. அதுபோல வந்து நமக்கு பழக்கம் வரணும். அதுபோல நம்ம போகும்போது எங்கே வந்து விமானங்கள் கண்டாலும் அங்கே பெருமான் வீற்றிருக்கிறார். எந்த வகையில, எந்த வடிவத்தில யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார்ன்னு சித்தியார்ல சொல்றார்ல. அதனால ஈசனுடைய அடையாளமாக அதை மனத்தில் கொண்டு, அதற்கு வந்து உதாரணமாக தொலைவே தெரியக்கூடிய அந்த ராஜகோபுரத்தை வீழ்ந்து வணங்கி, மங்கையர்க்கரசி வளவர் குன்பாவை வரிவளை கை மடமானி, பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடோறும் பரவ, பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி, அங்கையர் கண்ணி தன்னுடன் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. இதுதானா பெருமான் வந்து பெருமாட்டியோட வீட்டிருக்கக்கூடிய நால்வருக்கு ஒரு பாடல்ல அம்மையை போட்டு, அடுத்து குலச்செரியாருடைய பணியை போட்டு, வெற்றவே அடியார் அடிமிசை வீடும் விரிப்பினன் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குழாவி நின்றேத்தும் ஒற்றை வெள்ளேறு உடையன் உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு அற்றவர்க்கற்ற சிவன் உரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்று சொல்லி அவரை போற்றி, இப்படி ஒரு பாடல்ல அம்மையையும் ஒரு பாடல்ல குலச்செரியாரையும் வந்து போற்றி, பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெரும் சீர் ஆளவா ஈசன் என்று திருக்கடைக்காப்பிலை முடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம். அன்பர்கள்லாம் வந்து அந்த ஞானசம்பந்தருடைய அந்த அந்த பாத்திரத்தில் புகுந்து அவருடைய மனநிலையை வந்து நம்ம உள்ளத்துல நம்மளுடைய உயிரறிவுல வந்து பொருத்தி அவர் எப்படி வந்து எந்த சூழ்நிலையில வந்து பாடியிருக்காருங்கிறத அப்படியே வந்து சிந்தித்து அந்த திருப்பதிகத்தெல்லாம் படிக்கணும். சும்மா ஏதோ அங்கே இருக்கிற செய்வாளவர்கள் போய் அறிவலை இப்படி எல்லாம் போகக்கூடாது. அந்த சூழலை தெரிந்து கொள்ளணும். இப்ப நான் அந்த சூழலை சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த திருப்பதிகம் எழுந்த வரலாறு சூழல் தெரியுது இல்லையா, அப்படி நம்ம வந்து அதை வந்து கற்க வேண்டும். ஒரு அற்புதமான திருப்பதிகம். 2 அடியார்கள் வந்து அங்கே போற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் முன்னாடியே சொன்னா ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆகணும்னா 2 அடியார்கள் இந்த திருப்பதிகத்துல வந்து ஒரு வினையற்ற அடியார்கள், ஒப்பற்ற அடியார்கள். அதாவது மோசமான சூழல்ல இப்ப நாம திருத்தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு மோசமான சூழல். நமது சமயத்திற்கு வந்து ஒரு பெரிய சோதனை வந்திருக்குது. நம்மாலேயே வந்திருக்குது. நம்முடைய தவறாலேயே வந்து இப்படி எல்லாம் விளைந்து இன்றைக்கு இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். பல ஆலயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். உலகத்திலையும் வந்து பல அரசியல்வாதிகள்லாம், அப்புறம் சமூகியல்காரர்கள், சினிமாக்காரர்கள்லாம் எப்படியாவது இந்த சமயத்தை, சைவத்தையும் வைணவத்தையும் இந்த வேத நெறியும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். இந்த சூழல்லையும் நம்ம வந்து சைவ நெறியை பின்பற்றி கொண்டு இப்படியெல்லாம் வந்து நம்ம அன்பர்கள் எல்லாம் இப்படி ஒரு ஏற்பாடு செய்து இந்த ஞான நெறியை பரப்ப வேண்டும், மக்களிடையே விதைக்க வேண்டும். இறைவன் திருவருளுக்கு பல உயிர்களை ஆளாக்குவதற்கு நாம் கருவியாக இருக்கக்கூடாது என்று இந்த திருத்தொண்டு செய்து வருகிறோம்ல. இதே போல ஒரு சூழ்நிலையில இந்த அரசனே மாற்று சமயத்திற்கு போயிட்டான்னா இப்ப என்ன வருது அடுத்தது இவர்கள்லாம்? அவன் வந்து திருநீர் அணிய மாட்டேங்கிறான், ருத்ராஜம் போட்டுக்க மாட்டான், எந்த சின்னமும் கிடையாது. நீர் அணிந்தவர்கள் கேட்டா கண்டு முட்டு கேட்டு முட்டு. அப்ப வந்து யாரும் திருநீர் அணிந்துட்டு போக முடியாது. அவர்கள்ட்ட வந்து பக்கத்துல இருக்க அரண்மனையில வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாரும் திருநீர் அணிய முடியாது. ஒரு அரசி உள்பட, அமைச்சர் உள்பட, தளபதிகள் உள்பட. அந்த அரசனை அணுகக்கூடியவர்களோ, அவைக்கு வரக்கூடியவர்கள், பல்வேறு மந்திரி பிரதானிகள் இருக்காங்களோ, யாருமே நீர் அணிந்து அரசனுக்கு முன்பாக போக முடியாது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, செயலறியாமல் இல்லத்திலே வந்து நமது பெருமானை ஆளவாய் ஈசனை தொழுது கொண்டு வெளியில வந்து எந்த சின்னமும் இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து மனம் புழுங்கி ரொம்ப இடருக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஞானசம்பந்த பெருமான் ஏகுகிறார். அந்த திருப்பதிகத்தை பாடிவிட்டு நேரடியாக வந்து ஆலயத்திற்கு சொல்கிறாரு. அந்த இடைப்பட்ட நேரத்துல அம்மா என்ன சொல்றாங்க, பாண்டியன்ட்ட அந்த கூன் பாண்டியன்ட்ட போய் அவர் முன்னதாகவே வந்து
ஒரு குழப்ப நெறியில இருக்காரு. அதாவது ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே இந்த செய்தியெல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிடுது. ஒற்றர்கள் எல்லோருக்கும் இருப்பாருங்கல்ல. ஏன்னா இப்ப எல்லா திருப்பதிகத்திலயும் கிட்டத்தட்ட 384 திருப்பதிகம் பாடியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 பதிகத்துல தான் அந்த புறப்புற சமயத்தார்களை பற்றி வந்து தாக்கக்கூடிய, அவர்களுடைய பொய்யை குறித்து காட்டக்கூடிய பாடல்கள் இருக்கும். அனைத்து பதிகங்கள்லயும் அந்த 10வது பாடல்ல இந்த புறப்புற சமயத்தார்கள் நமக்கு எப்படியெல்லாம் இடையூறு கொடுக்கிறார்கள், எப்படியெல்லாம் பொய்யை பரப்புகிறார்கள், எப்படி நமது ஈசனை இழித்து பேசுகிறார்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா? அப்ப தமிழகம் முழுவதும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர் தமிழகம் முழுவதும் அங்க திருநெல்வேலியிலிருந்து தொடங்கி அங்க திருக்காலத்தி வரையிலும் போயிருக்காரு. இங்க சென்னையில திரு ஒற்றியூர் வரையிலும் போயிருக்காரு. அகலமும் நீள் பரப்புலயும் கொங்கு நாடுகள்லாம் வந்து செங்குன்றூர்லாம் போயிருக்காரு இல்லையா? பல திருத்தலங்களுக்கெல்லாம் போய் இவ்வளவு திருத்தலங்கள்லாம் வந்து பாடி வந்திருக்கிறாரு. அப்போ அனைத்து பதிகங்கள்லயும் பொதுவாக 10வது பாடல்ல இந்த புறப்புற சமயத்தாரை வந்து கடுமையாக தாக்கி, நீங்கள் அந்நெறி செல்லன்மின்னு நம்ம ஆச்சாரியராக நமக்கு உபதேசித்து நம்மை எல்லாம் காத்தருளி இருக்கிறார் என்றால், அப்ப பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து உடனே தகவல் போயிடும். இங்க வந்து சீர்காழியில அம்பிகை பால் கொடுத்தது அவருக்கு தெரியும். தெரிந்தாலும் என்ன பண்ணுவான், அதை வந்து இவனே வந்து அது கட்டுக்கதைன்னு இவன்றது. அது அவர்களுடைய சமய கோட்பாட்டிலேயும் இதுலயும் உள்ள ஒரு வெறித்தனம். அது கோட்பாட்டில் இல்லை. கோட்பாடுலாம் என்ன இறைவன் தான் நிறுத்துறாருன்னு தெரியல. நமக்கு மேல் ஒரு சக்தி நிகழ்த்துகிறது என்று தெரிந்தால் அவங்க என்ன ஒரு வெறித்தனமாக அது வந்து இல்ல அது பொய் சும்மா சொல்றான். இந்த தாளம் கொடுத்தாருடா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்ல. சிவிகை கொடுத்தாருன்னா அதெல்லாம் சும்மா ஆசாரிட்டு தான் செஞ்சிருக்கான். சும்மா பொய்யை பரப்புறான்னு எதிராக வந்து பொய்யை இப்படி எல்லாம் பரப்பி அப்படி இருப்பாங்க. அப்ப ஞானசம்பந்த பெருமான் ஆனா அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் உண்மை நிகழ்வுன்னு. எவன் வந்து இதை அறிந்து கொண்டு பொய் இப்ப எல்லாம் நான் நடக்கக்கூடியதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த புறப்புற சமயத்தார்கள் இந்த வேத நெறியை, சனாதன தர்மத்தை, இந்து சமய நெறியை, சைவ நெறியை, வைணவ நெறியை பல்வேறு கோட்பாடுகளாக இருக்கிறது அல்லவா? அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், நியாயா, வைசேசிகா, யோகா, சாங்கியா, இதே போல வந்து பல்வேறு கோட்பாட்டு நெறிகள் இவற்றையெல்லாம் அழித்து ஒழித்து முற்றிலுமாக வந்து இந்த நாட்டை விட்டு அற்றுப்போக செய்ய வேண்டும் என்று எப்படியெல்லாம் இருக்கிறார்கள். இதே சூழ்நிலை தான் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஒரு ஞான சம்பந்தர் ஒரு சூரியோதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அழிச்சு விட்டார். அது யாரோட திருவுருள்னா பெருமானுடைய திருவுருள். பெருமான் வந்து உள்ளத்திலே வந்து திருவுளம் பற்றினார்னா ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே கற்புடித்தான் சாழலோங்கிறார்ல, காயில் அனைத்து உலகம் கற்புடித்தான் சாழலோங்கிற மாதிரி அப்படிப்பட்ட பெருமான் அவர்களுடைய அவர்கள் வந்து மன்னன் வந்து ஒரு இவர்கள் போய் அந்த இதெல்லாம் கனவுலாம் வந்து நான் வந்து அது வந்து கதையா சொல்லிட்டு அப்புறம் நான் இதுக்கு வரேன். இன்னும் போன வகுப்புக்கு வராதவர்கள் இருப்பாங்க. இவர்கள் வந்து தீக்கணாக்கள்லாம் வருது, அழிவு வர்றது போல வருது. உடனே வந்து அஞ்சி போய் மன்னன்கிட்ட போய் சொல்றாங்க, ஏன் வந்து இப்படி அஞ்சி வருகிறீர்கள்னா, ஒரு சைவர் வந்து இந்த சீர்காழியில அம்மைகிட்ட பால் கொடுத்தான்னு சொல்றானோ, பால் உண்டவன் எங்களை வந்து வாதில் வெல்ல வரான்னு அவனே வந்து சொல்றான், வாதில வெல்ல வரான்னு. உடனே வந்து இதுக்கு என்ன செய்யறதுங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, அவனை வந்து நாங்க வலிமை செய்து அடித்து உதைத்து அவர்கள் அந்த கூட்டத்திலலாம் நாங்க அனுப்புறது வந்து நியாயம் இல்லைன்னு ஒரு நியாயவாதிகள் போல சொல்றாங்க. நம்ம விஞ்ஞை மந்திரம் என்று இருக்கிறது. இந்த மந்திரத்தை நாம் ஏவி அவர்கள் மடத்துல வந்து தீப்பிடிக்க செய்தால் அங்கி வந்து ஓடி போய்விடுவார்கள். இங்கு ஈரான்னு சொல்லுவான். ஏதாவது செய்யறதுன்னா அதை உடனே செய்யணும். அவன் குழப்பத்திலேயே மன்னன் வந்து ஒரு நீதியோடு இருக்கக்கூடிய மன்னன் ஒன்று நீதி தவறாதது. வேற வழி இல்லாம அந்த சமயத்திலே அந்த பொய் நெறியிலே அவனுக்கு வந்து அதீத பற்று ஏற்பட்டு விட்டதால் அவர்கள் வழியில அவன் வந்து நடக்கக்கூடியது. ஆனால் ஏதோ ஒரு தவறு செய்தது போல அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வர மிகவும் கவலையோடு அங்கே பள்ளியறையிலே படுத்திருக்கும் பொழுது அப்பொழுது அம்மா மங்கையர்க்கரசியார் செல்ல, என்ன உங்கள் முகம் வந்து புலர்ச்சி இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்க அவர் நடந்தவற்றை எல்லாம் சொல்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதற்கு எதற்காக நீங்கள் வந்து கவலை வருகிறீர்கள்? அவர்களுக்குள்ள ஏதாவது வாதம் செய்து கொண்டார்கள் என்றால், யார் வெல்கிறார்களோ இறையர்களால் அவர்கள் பக்கம் சாருவது தானே நியாயம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள். இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, இவர்கள் இந்த விஞ்ஞை மந்திரத்தை ஏவரன்னு சொல்லி என்னென்னமோ அவர்கள் அத்தினாத்தி என்று உண்டு இல்லை என்று சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு. அதை வைத்து அந்த தீயை ஏவுகிறார்கள். அதுவரையில அவர்கள் வந்து இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ ஒரு இடத்தை வந்து சிந்தித்து இங்கே வந்து மந்திரத்தை சொல்லி அதை ஏவினார்கள் என்றால்
அவர்களுக்கு இறைவனோட திருவருள் இதெல்லாம். இறைவன் இல்லாம அணுவும் அசையாது. இறைவனோட திருவருள் இப்படி எல்லாம் வந்து பொய்யர்களுக்கும் வந்து அருள குடுக்குறாரு, ஆற்றல குடுக்குறாரு. அதுவரையிலும் எரியும். அதுவரையிலும் அவர்களுடைய மந்திரங்களை வந்து எழுதி ஏட்டில் எழுதி உலகோர் அறிய தீயில் போட்டா அது எரியாது. அதுவரையில் அவர்களுடைய மந்திரங்களை வரைந்து ஓடுகின்ற ஆற்றிலே போட்டார்கள். ஓடாது நிற்கும். அவ்வளவு ஆற்றல் பெற்றவர்கள். அப்ப என்ன செய்யறான் எல்லோரும் கூடி இந்த மந்திரத்தை ஏவுறாங்க. ஞானசம்பந்த பெருமான் வந்து தங்கி இருக்கக்கூடிய அதற்குள்ள என்ன நடக்குதுன்னா, இதுக்குள்ள ஒரு இடைவேளையில ஞானசம்பந்த பெருமான் இங்கே ஆலயத்திற்கு எழுந்தருள்கிறார். ஆலயத்தை வலம் வந்து எல்லா ஆச்சாரியார்களும் ஆலயத்தை வலம் வந்துதான் நேரடியாக அங்கே கருவறை முன் இறைவன் இறை திருமேனி அந்த அருவுருவ திருமேனியை போய் அங்கே வணங்குகிறார்கள். நாமெல்லாம் என்ன செய்யறது நேரடியாக வந்து சாமி கிட்ட பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லுவார்கள். ராஜகோபுரத்துல வந்து நேரா நந்தியை கடந்து நந்தின்னு ஒருத்தர் இருக்காருன்னு பாக்குறது இல்ல. 2 காவலர் இருக்காங்கன்னு எதையுமே பாக்குறது இல்ல. முறையாக போனோம்னா அங்க என்னன்னா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து ராஜகோபுரத்தை பார்த்தா விழுந்து வணங்கியிருக்காங்க. இப்ப முடியாது. பரவாயில்ல மனசால வணங்கலாம். இல்ல ராஜகோபுரத்துக்கு உள்புறமா போய் அதை வணங்கலாம். விழுந்து வணங்கலாம். இறைவனாகவே ஸ்தூலலிங்கமாகவே கருதி வணங்க வேண்டும். அங்க போய் அந்த கொடிமரத்துக்கு பலிபீடம்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி விழுந்து வணங்கி வலம் வந்து இறைவனை வணங்கியிருக்காரு. இங்க ஆலவாயில அதையே நிகழ்த்துகிறார் ஞானசம்பந்தர். வணங்கிட்டு நேரா அப்ப வந்து மங்கையர்க்கரசியாரு இவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு வந்துடுறாரு ராஜா கிட்ட, நான் கோயிலுக்கு போறேன். ஆலவாயை சாமியை கும்பிடணும்ட்டு அந்த காவலோட வந்துடுறாங்க. ஞானசம்பந்த பெருமான் உள்ளே அங்க வருகிறார். வரும்பொழுது ஒரு ஆலயத்துல வந்து ஒரு ஆச்சாரியாரோ யாரோ வந்து வழிபாட்டுக்கு வருகிறார்கள். அவர் அங்க எதிர்கொண்டு அந்த நேரத்துல அந்த அவங்க இறைவனை வணங்கக்கூடிய நோக்கத்துல வரும்பொழுது நாம் தடுத்து பேசக்கூடாதுன்னு இந்த அம்மா ஒரு பக்கமா ஞானசம்பந்தர் கண்ணுல படாம விலகி நின்றுக்கிறாங்க. இது நமக்கு இதுல ஒரு பாடம். நாம வந்து இறைவனை வணங்கிட்டு வருவோம், எதுக்கு வருவாங்க. என்னங்க என்ன சௌரியமா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பாப்பா வந்து அமெரிக்காவில் இருக்கு. என்ன ஆச்சு? அது ஏதாவது குழந்தை இருந்தா இருக்கா? இப்படிலாம் வந்து ஏதோ ஒரு இது விசாரிக்கணும்ல, அது செய்யக்கூடாது. ஏன்னா அவர்கள் வந்து வழிபாட்டிற்கு வருகிறார். அப்படியே வந்து போயிட்டு இப்படி ஜாட காட்டணும் போயிட்டு வாங்க. ஏதாவது பேசணும்னா நம்ம அமர்ந்து அவர்கள் வரும் வரை காத்திருந்து அப்படிலாம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கருத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து இதை மறைந்திருக்கிறார்கள். ஒரு நேரா அங்கேயே போய் நீலமாமணியற்ற ஆளவாயினான் என்று சொல்லி ஒரு திருப்பதிகள் திரு ஈருக்கு குரல்ல ஒரு திருப்பதியத்தால பெருமானை வந்து போற்றி பரவி பாடுகிறார். பாடிவிட்டு வெளியில் வருகிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆலவாய் ஆலயத்திற்குள் திருத்தொண்டு செய்யக்கூடிய எப்படி இருந்தாலும் ஒரு 60 பேர் இன்றைக்கும் ஒரு 60, 70 பேர் வந்து இல்லாம அங்க ஆலயத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. அதோட இந்த அடியார் திருக்கூட்டம். இந்த அடியார் திருக்கூட்டம்லாம் வந்து ஞானசம்பந்த பெருமானை வந்து போற்றி பரவி எப்படியாவது நீங்கள் எங்களை காக்க வேண்டும் என்பதாக இந்த கருத்தை சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லும்போது, அப்ப மங்கையர்க்கரசியார் ஞானசுந்தரை பார்த்து கையை தூக்கி வணங்குறாங்க. குலச்செரியார் அவங்க தான் பாண்டி மாதேவின்னு சொன்னோன்னே, அந்த அம்மா வேகமா வந்து ஞானசம்பந்தரோட திருவடியில பாருங்க இது வந்து அப்ப ஒரு 11 வயது அல்லது 11 வயது தான் இருக்கணும். அப்ப 11லேருந்து 12 வயது இருக்கணும். அவரை வீழ்ந்து வணங்குறாங்க. அப்படியே திருக்கையால எடுத்து உங்களை காணதான் நான் வந்தேங்கிறாரு ஞானசம்பந்தர். அங்க வந்து இவரை எடுக்கும்பொழுது குலச்செரியார உண்மை காண வந்தோங்கிறாரு. இங்கே வந்து இந்த பரசமய சூழலில் தொண்டு புரியும் உங்களை நான் காண வந்தனோ அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்றாரு. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க எழுந்தருள பெற்றதால் யானும் என் பதியும் வந்து பிழைத்தது. பதின்னா கணவன், பதின்னா வசிக்கக்கூடிய இடம். என் புருஷனும் என் நாடும் நானும் எல்லோரும் வந்து பிழைத்தோம் உங்களால என்று சொல்லி அந்த முகமன் கூறுவாங்க இல்லையா அது. அது உண்மையாக சொல்றாங்க. சும்மா முகப்புகழ்ச்சிக்காக சொல்லாம, உண்மையாக அவர்கள் என்ன கருத்து உள்ளத்தில் இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கிறது வழியாக பிரதிபலித்து போற்றுகிறார்கள். அப்பொழுது ஒரு நலம் விசாரித்து விட்டு, சரி நீங்கள் இருங்கள், நான் தங்கி இருக்கிறேன். நம்ம வந்து பிறகு பேசலாம் என்று சொல்லி அங்கே வெளியே வருகிறார். அங்கே குலச்செரியார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருமணத்திலே அவரை வந்து அமர வைத்து அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்கள், விருந்து உபச்சாரங்கள் இவைகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார். அப்படி தங்கி இருக்கும் பொழுது இவன் இப்ப இங்க ராஜா மன்னர்கிட்ட கேட்டு வந்துட்டான். அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா? அந்த விஞ்ஞை மந்திரத்தை வச்சு ஏவுறான். அது என்னன்னா அங்க போய் நெருப்பு பத்த மாட்டேங்குது. பாருடா நெருப்பு பற்றிட்டா இல்லையான்னு பார்த்தா இல்லைங்கன்னு வந்து தெரிந்து கொள்கிறது. நாம வந்து விஞ்ஞை மந்திரம் சொல்லி ஞானசம்பந்த தங்கி இருக்கக்கூடிய திருமணத்தில ஏவுனது அங்கே வந்து பற்றவில்லை என்றால்
இது அரசனுக்கு தெரிந்தால் நமக்கு வந்து கேடு விளைந்து விடும். அவனுக்கே வந்து குழப்பம் வந்துடும். நம்ம மேல உள்ள பற்றை விட்டு விடும். நம்முடைய விருத்தி கெட்டு போகும். நம்மளுடைய பிழைப்பும் கெட்டு போயிடும். அதனால நாம் என்ன செய்யறது? செய்யக்கூடியது ஒன்றே தான் இருக்குது. நாம் எல்லோரும் சூழ்ந்து போய் அங்கே அங்க அந்த திருமணத்துல போய் தீ வைத்து விடுவோம் என்று சொல்லி அந்த குண்டர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? குண்டர்கள்னா குண்டா இருப்பவங்க மட்டும் பொருள் இல்ல. கயவர்கள் குண்டர் சட்டத்துல போறான்னா, அவன் குண்டா இருக்கிறவன்லாம் சட்டத்துல போடல. அவன் ஒல்லியா கூட ஒட்டட குச்சியாட்டம் இருப்பான். அவன் பண்ற தீமைக்கு அளவே இருக்காது. அதுபோல வந்து இந்த குண்டர்கள் என்ன செய்றார்கள்? அங்க போய் மடத்திலே துயிலக்கூடிய சூழல்ல அங்க போய் தீ வச்சுடுறாங்க. தீ வைத்த உடனே தீ வைத்துட்டு ஓடி வந்துடுறான். அங்க அடியார்கள்லாம் பதறி துடித்து உடனே அணைத்து விடுறாங்க. அத அணைச்சிட்டு ஞானசம்பந்த பெருமான்ட்ட சொன்னோனே, அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. கோபம் வந்தவுடனே, இது மன்னன் வந்து இந்த மண்ணை புரக்கக்கூடிய முறை வழு, வெய்ய தீயது தீய தீயது வேந்தன் மேற்று என்று சொல்லி என்ற விதியால், செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனே, பொய்யராம் அமணர் குழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்று அருள் ஆலவாய், வஞ்சம் செய்து அமணர் குழுவும் சுடர் பஞ்சவன் தன்னன் பாண்டியர்க்காகவேன்னு இந்த 10 பாடல்கள்லையும் பையவே சென்று பாண்டியர்க்காகன்னா என்னம்மா, அவன் இறந்துறக்கூடாது. நினைச்சாருன்னா ஞானசமுத்திர தீயை ஏவி இந்த மதுரையே அழிஞ்சு போயிடும். குழந்தைகள், முதியோர்கள், பெண்களை தவிர மீதியெல்லாம் அழிந்து போயிடும்னு சொன்னாருன்னா, அழிந்து போயிருக்கும். ஆனால் அதுக்காக அங்க போகல. அது அவனை வந்து திருத்தி அவனை மீட்க வேணும். அதோட பாண்டி மகாதேவருடைய மங்கள நாணக்க வந்து மங்கள நாணக்க காக்கணும். அவனோட விதி வந்து மாற்று சமயத்திற்கு செல்ல வேண்டியது. மீண்டும் சைவ சமயம் சாரக்கூடிய விதி. அப்புறம் குலச்சிறையார் மீது உள்ள அன்பாலும் இதனால் இந்த காரணங்களால பையவேன்னா மெதுவாக சென்று அவனை பற்றணும்னு அங்க பற்றி கடுமையாக பற்றி எரியுது. அவனால தாக்கு பிடிக்க முடியல. அரண்மனை வைத்தியர்கள்லாம் வந்து சிறந்த வைத்தியர்கள்லாம் ஏதேதோ செய்து பார்க்கிறார்கள். அவர்களால் வந்து தீயை வந்து மேலும் மேலும் அதிகரிக்குது. அந்த புறப்புற சமயத்தார்கள் என்ன செய்யறாங்க? மயில் பீலியை தடவி இந்த ஜாடிய எல்லாம் போட்டு அப்புறம் இளைஞர்கள்லாம் எல்லாம் தீயா கருகி போயிடுது. அவர்களாலேயே அந்த அறையிலேயே நிற்க முடியல. கனல் வந்து அவ்வளவு அதிகமாகுது. அந்த தண்ணீரை ஜாடியில இருந்து கையில குடுவை வச்சிருப்பாங்கல்ல, அகத்தியர் வச்சிருக்காங்கல்ல, அதே போல அதுலேருந்து மந்திரத்த சொல்லி தெளிக்கிறான். அப்படியே நெய் ஊத்துன மாரி ஏறி இந்த சூழல்ல இது வந்து தெரிஞ்சுடுது. அரசுக்கு கேடு வந்துட்டுன்னு, தீ வச்சுட்டாங்கன்னு கேடு வந்துட்டுது. இனிமே நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுங்கிறாங்க அமைச்சரும் அம்மாவும். அதற்குள்ள ராஜாவுக்கு வந்து வெப்ப நோய் வந்துட்டுது, கஷ்டப்படுறான்னு இந்த கஞ்சிகைகள்னா அங்க அரசனோடு இதா இருக்கிறவங்க வந்து பதறிட்டு வந்து சொல்றாங்க. உடனே இவர்கள் 2 பேரும் பார்க்குறாங்க, நிலைமைய உணர்ந்துக்கிறாங்க. அரசன்ட்ட போய் இது வந்து காரணம் வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்திற்கு நேற்று இரவு இவர்கள் தீ வைத்து விட்டார்கள். அந்த பாவம் தான் இப்படி வந்து உங்களுக்கு விளைந்திருக்கிறது. இது அவர் வந்தால் தான் உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ஞானசம்பந்தர் என்று அந்த செய்திய கேட்ட உடனே இவனுக்கு கொஞ்சம் உடல் நலமா இருக்கிறது போல. அப்போ வந்து இதற்கு இவர்களால வந்து விடுவிக்க முடியல. அரண்மனை வைத்தியர்களால முடியல. இந்த பிறப்புற சமயத்தாரை தான் எந்த சமயத்தை சார்ந்திருக்கிறோமோ அந்த பெரிய முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களாலேயே முடியவில்லை. அப்ப தனக்கு வந்து உடல் நலம் வந்து மீள வேண்டும்ங்கிறதால ஆஹ் அழிச்சிட்டு வந்துருங்கிறோம். வேற வழி இல்லையில என்ன பண்றது? இவர்கள் அங்க வந்து அவரை போய் பார்க்கறதுக்கு குலச்செழியாரும் அம்மாவும் பார்க்குறாங்க. இங்க போனோடனே ஞானசமுத்திர உள்ள போய் சொல்றாங்க, அமைச்சரும் அம்மாவும் வந்திருக்காங்கன்னா, உள்ளே அழைத்து வாங்குறாங்க. அங்க போய் தான் ஞானத்தின் திருவுருவை அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி காட்சியளிக்கிறாரு? ஞானத்துக்குன்னு ஒரு திருவுரு. ஞானத்துக்கு உருவம் உண்டா? எழுத்து தானே அது. ஒரு உருவம்னா அது ஞானசம்பந்தர் தான். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையான் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். அப்படியே மகிழ்ச்சியை அடைகிறாங்க. இவ்வளவு பெரிய துக்கத்தோட வராங்க. ஒரு துக்க செய்தி, துக்க நிவர்த்திக்காக வரவங்க. ஒரு ஞானத்தின் திருவுருவாகவும் இந்த மறைகளான நம்ம வேத நெறிகளுக்கு வந்து ஒரு தனி துணையாகவும் மேலே இருக்கக்கூடிய மதிக்கொழுந்து மட்டும் இல்லை, இது மண்ணிலே வளரக்கூடிய மதிக்கொழுந்து. மேலேன்னா பெருமானுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய சந்திரன் மட்டும் இல்லையா, இது மண்ணில் வளரக்கூடிய இதம் தரக்கூடிய அந்த மதிக்கொழுந்து. தேனக்க மலர் கொன்றை, தேன் நிறைந்த மலர் கொன்றையை அளிக்கக்கூடிய செஞ்சடையாராக இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் தொடுத்து தொகுத்து மாலைகளாக வந்து பாட்டி காட்டக்கூடிய
கானத்தையும் எழுபிறப்புன்னா இசையில் 7 இசை சொல்றான்ல, அதற்கும் இவர் தாண்டா வடிவம்னு நல்லிசை ஞான சம்பந்தன்னு பாடியிருப்பார்ல. இவர் சுந்தரமூர்த்தி சாமியிலே நல்லிசை ஞான சம்பந்த நாவுக்கரையர்னு பாடுவார். அப்படிப்பட்ட பெருமானை வந்து காண்றாங்க. கண்ட பொழுது அப்படியே நெடுஞ்சடையா விழுந்துடுறாங்க. எழுந்திரிக்கவே இல்லை. ஞானசம்பந்தன் எழுப்புறாரு. எழுப்பின உடனே நிகழ்ந்த நிகழ்வெல்லாம் வந்து சொல்றாங்க. நீங்க வந்து எங்களை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் நீ அஞ்ச வேண்டா உணர்விலா அமர்தமை இன்று நீர் உவகை எய்த நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி எய்த யாவரும் காண வாதில் வென்று மீனவனை வெந்நீர் அணிவிப்பேன் விதியாளுங்கிறாரு. விதி இதுதான். என்ன சொல்றாரு? இந்த திருவாலவாயில் இருக்கக்கூடிய சொக்கன் வந்து நிர்ணயித்த விதியை அவர் உணர்றாரு. இதன் காரணமாகத்தான் நம்மை வந்து பல திருத்தலங்களுக்கு எல்லாம் இட்டு வந்து வேதாரண்யத்திலே திருமறைக்காட்டிலே நாம் வந்து வணங்கும் பொழுது தூதர்கள் மூலம் நாம் வந்து பெருமானால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஞான மங்கையர்க்கரசியார் குலச்செறிய வழியாக உணர்றார். அதனால விதி இதுதான். அவனை நான் வந்து வாதில அவர்களை வென்றுடுறேன். நீங்க மீனவனை வந்து மீனவனாகிய பாண்டியனே நான் வெந்நீர் இன்னைக்கு அனுபவித்து அங்க சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? இது எல்லாமே வந்து தானா சொல்லிடுறாரு. ஒரு ஆர்வத்தை சொன்னா கூட தெரியும். அவனின்றி அணுவும் அசையாதுன்னு எல்லாம் ஆவதும் அடிவதும் எல்லாம் அவன் அவன் செயல், பெருமானுடைய செயலு. பெருமானுடைய திருவுளம் எப்படி இருக்கிறது நாம் அறிவோம் என்று சொல்லி அங்க ஆலயத்திற்கு அங்க போறாங்க. அங்க போய் சாமி என்ன பண்றாரு? ம் ஆலயத்துக்குள்ள இது பண்ணி 738வது பாட்டு திருஞான சம்பந்த பெருமானுடைய சாமிகிட்ட விண்ணப்பிக்கிறாரு. நோக்கிட விதி இல்லாத பார்க்கறதுக்கு கூட வந்து விதி இல்லாத இவர்கள், அவ்வளவு வந்து கேடர்கள் அவர்கள். நோக்கியான் வாதி செய்ய அவர்களை போய் பார்த்தாலே கெடுதலுங்க. தீயவனையோ புறப்புற சமயத்தானியோ, புறச்சமயமாக இருக்கட்டும் புறப்புற சமயமாக இருக்கட்டும், அவர்கள் சமய நெறி எல்லையில் நின்று அவர்கள் வழிபடக்கூடிய இறைவனை வணங்கி கொண்டு போனா பிரச்சனை இல்லை. நம்ம வணங்கக்கூடிய சாமியை பேய்ங்கிறான், பிசாசுங்கிறான். இதை காதல வாங்கிட்டு நீ அதுக்கப்புறம் எதுக்கு வந்து மனுஷனா இருக்கணும்? சிந்திச்சு பார்க்க ஒரு கண்டன அறிக்கை விட நீ ஒன்றும் கத்தியை தூக்கிட்டு போனா கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு வாசகத்தால வந்து கண்டிக்கலாம்ல. எவ்வளவோ அமைப்பு, இவ்வளவு சைவ சமய அமைப்பு இருக்கு. முந்தா நாள் ஒரு வந்து இது வந்து என்னது இப்ப நடக்கக்கூடிய விழா எல்லாம் வந்து பேய் சம்பந்தப்பட்ட விழா அப்படின்லாம் வந்து ஏதோ இழுத்து பேசுறான். வேற்று சமயத்தை சேர்ந்த தலைமை பொறுப்புல உள்ளோம். அப்போ வந்து அதை கண்டிக்க கூட நமக்கு வந்து முடியலன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அங்கிக்கிட்டே இருந்தா அங்கேயே வாழ்வார், இவர் அங்கியாத பொருள் இல்லை அவனு இல்லை என்று சொல்லி பாரதியார் இடித்தும் பழித்து இந்த சமுதாயத்தை தானே பேசினார். அப்ப கல்வி அறிவு இல்லாமல் அங்கினார்கள். பேய் இருக்கு, அந்த முகத்துல இருக்கு, இந்த மரத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப கல்வி அறிவு எல்லாம் கற்று இன்னும் சுயநலத்திலேயே இருந்தால் ஏதாவது ஒரு கண்டனம் இருக்கு. எவ்வளவு சைவ அமைப்புகள் இருக்கின்றன, வைணவ அமைப்புகள் இருக்கின்றன, நமது இந்து சமயத்தை சார்ந்த எவ்வளவோ அமைப்புகள், வெவ்வேறு பிரிவுகள்லாம் இருக்காங்க. இதை விட ஒரு மாற்று சமயத்தை சேர்ந்தோம் அவன் இறைவனை வந்து அவன் எப்படி வேணாலும் வந்து வழிபட்டு நம்ம வந்து எந்த இறைவனையும் இழுத்து பேச மாட்டோம். நமக்கு தெரியும் எல்லாம் சிவபெருமான் லீலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்க வணங்குற இறைவனை நம்ம வந்து இழுத்தும் பழித்தும் பேச முடியும். அதனால நம்ம அந்த பண்பு நலன்ல இருந்து போக வேண்டாம். அப்படி இழுத்து பேசுறவனை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணுமா வேண்டாமா? எவனோ 2 பேர் கண்டிச்சான்னா அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தான் தட்டிட்டு போறது. 2 வரி எழுதுனா அது கூட இப்படிதான் வந்து இந்த மக்களுடைய எப்படி நம்ம இறைவனை நோக்கி பயணத்துல எப்படி இருக்கோ, இறைவனை நோக்கி அன்புல நெறியில நம்ம எப்படி இருக்குமோ அதற்கு தக்கவாறு தானே வரும். இந்த பாயில்ஸ் லா ஆஃப் மோஷன் சொல்லுவான். தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஒன்று சொல்லுவான். ஒரு பந்தை எந்த விசையோடு வந்து எரிகிறோமோ, ஒரு சோற்றில் வந்து எரிஞ்சா அதே விசையோட every action has an equal and opposite reaction. Every action has an equal and opposite reaction. அது விதி. அது வந்து ஒரு பிசிக்ஸ்னு சொல்றோம்ல, பௌதிக விதி. அப்போ நம்ம அன்பே வந்து இறைவன் மீது செல்ப தற்காப்புக்கும் சுயநலத்துக்காகவும் இந்த லௌகீக இன்பங்களுக்காகவும் துன்பங்கள் நீக்கத்திற்காக மட்டும் இறைவனை வணங்கிட்டு இதெல்லாம் கிடைச்ச உடனே எல்லாம் என்னாலதான் ஆச்சு, நான் தான் என் பிள்ளைய பிடிக்க வச்சேன், நான் தான் அவனை வேலைக்கு போக வச்சேன், நான் தான் இவ்வளவு தூரம் சம்பாதிச்சேன், இப்படி என்ன மறந்துடுறோம் பார்த்தீங்களா? அந்த இழிநிலை. இந்த காமிய வழிபாடு மட்டும் பண்ணா எப்படி வந்து உங்களுக்கு வினைகள் தீரும்? நிஷ்காமிய வழிபாடு என்று எந்தவித பிரதிபலனும் இறைவனிடம் எதிர்பார்க்காமல் அன்பு ஒன்றே வந்து ஆயுதமாக வைத்து வழிபாடு தானே வழிபாடு. அப்படி என்ன சொல்றாரு? நோக்கிட விதியிலாரு சம்பந்த புறங்கள் இப்படி வந்து தீயவர்கள்லாம் இருக்காங்கன்னா
நம்ம வந்து முற்றிலுமாக அவர்களை வந்து நம்மளோட இதுல இருந்து நம்ம புறந்தள்ள வேண்டும். அன்பர்கள் வந்து தயவு செய்து இதையெல்லாம் கருத்தில் எடுக்கணும். மாற்று சமயத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு வந்து 50 ஆண்டுகளாக இன்றைக்கும் நட்பில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதே போல ஒரு சிந்தனைக்கு போனாங்கன்னா நம்ம நிறுத்திக்க வேண்டியது. அதேபோல நம்ம வந்து செய்ய வேண்டாம். யாருக்கும் நம்ம வந்து கெடுதல் பண்ண வேண்டாம். ஏன்னா அவன் கெடுதல் பண்ணா அவன் வந்து அழிய போறான். அதுக்காக பரிதாபம் தான் படணும். ஒருத்தன் இழுத்து பேசுறான். நம்ம சாமிய இதுன்னா அவன் வந்து அழிய போறான். அது வேற. ஆனால் நம்ம வந்து வெளிப்படையாக வந்து நம்மளுடைய அதுக்கு எதிர்மறையான கருத்தை வந்து ஒரு 4 பேர் இருந்துகிட்டு 90 பேரை வந்து இழிச்சு ஒரு நாய் குலைக்கிற மாதிரி குறைக்கிறான். 90 பேர் நம்ம இருக்கிறோம். 2 நாய் வந்து குறைக்குதுன்னா, இதுக்கு பயந்துகிட்டு வந்து இருந்தா இதுக்கு என்ன பொருள்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதெல்லாம் ஒரு கருத்து மாற்றம் வேண்டும். நெஞ்சில வந்து உரம் வேண்டும். நம்ம இறைவன், நமது ஆலயம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அதை காக்கணும். அது அந்த காப்பு நமது இல்ல காப்பு. ஒரு ஆலயத்தை நாம் காக்கக்கூடிய உணர்வு இருந்தா நமது இல்லம் காக்கப்படும். அந்த இறைவனுக்கு இப்ப இழிவு வராமல் காத்தோம்னா, நமக்கு இழிவு வராமல் நம்ம காக்க வைப்போம். அதற்கு அந்த இறை இருக்கக்கூடிய இடத்திற்கு நம்ம நன்மைகள் விளைவித்தோம்னா, நமக்கு நன்மைகள் விளையும். இதுதானே வந்து உலக நியதி, விதி. இதையெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சும்மா போறோம், ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். அ அப்படின்ட்டு போயி, சாமி அத வேண்டும், இத வேண்டும்னு கேட்டுட்டு, அது வந்து வழிபாடே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து சைவர்கள் இந்த நூல்களை, ஞான நூல்களை ஓதக்கூடிய நான் வந்து பொது மக்களுக்கு சொல்லல. பொதுமக்கள் அப்படிதான் இருப்பாங்க. நாம எல்லாம் கடந்து வந்த பாதை. யாரையும் இழுத்து பேச வேண்டாம். ஒரு பிறவியிலயோ, ஒரு காலத்திலயோ நாமும் அப்படிதான் இருந்திருப்போம். இப்ப வந்து இந்த ஞான நூல்களை ஓதி, இத போல ஆசிரியர்கள்லாம் பேசுவது எல்லாம் எடுத்து சொல்றதெல்லாம் கேட்டு, கேட்டு, கேட்டு ஒரு பக்குவம் அடைந்த பிறகும் வந்து இந்த உணர்வு வரலன்னா, இறைவன் மீது வந்து ஒரு அன்பு வெளிப்படக்கூடிய, இயல்பான அன்பு ஊற்றெழக்கூடிய ஒரு ஒரு மேலை நம்ம தாயை வந்து யாராவது பழித்தா வந்து பார்த்துக் கொண்டிருப்போமா? தந்தையை பழித்தால் பார்த்துக் கொண்டிருப்போமா? நம்ம சகோதரர்களையோ, சகோதரியோ, மகளையோ ஒருத்தன் இழுத்து பழித்து போகும்போது ஒருத்தன் பேசுறான். நம்ம இருப்போமா? அப்ப வந்து நம்மளால முடியாதுன்னு பார்ப்போம். அப்ப ஏதோ ஒரு அங்க ஒரு அந்த அன்பின் வெளிப்பாடாக ஒரு உணர்ச்சியினில வந்து உந்தி எழக்கூடிய ஒரு உணர்வு வரும் இல்லையா? அந்த உணர்வு நமது இறைவனை வந்து இழுத்து பேசும்பொழுது நமக்கு என்னன்னா, இது என்ன வழிபாடு? இதெல்லாம் படித்து என்ன புண்ணியம்? நீ திருமுறை படிச்சு என்ன புண்ணியம்? நன்றாக அந்த செயல்பாட்டுல வரணும். எதை நாம் வந்து கற்கிறோமோ, கற்பது அனுபவமாக வரணும். அதை வந்து நாம் கற்றுக்கொண்டு போக வேண்டும். ஒரு துளியாக நான் அந்த வகுப்பு நடத்தி, ஒரு மயிரிழை அளவு கூட வந்து உங்களுக்கு இறைவனை நோக்கி உங்கள் உயிரை செலுத்துவதற்கு என்னால வந்து செய்ய முடியலன்னா, இந்த வகுப்பு நடத்தி எந்த பயன் இருக்கிறது? அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதுதான் சொல்றேன். நோக்கிட விதியிலாரை. விதியே கிடையாது. அது போல தீயோர்களை, நம்ம சமயத்துக்கு எதிரானவர்களை, நமது சமயத்தை பொய்யை பரப்பி இழித்து பழித்து பேசுபவர்கள், நம்ம கடவுளை இழித்து பழித்து பேசுபவர்கள் பார்க்க கூட தகுதி இல்லையே பெருமானே. அவர்களை நான் நோக்கி வாதி செய்ய தீக்கணல் மேனியானே, அருட்பெருஞ்சோதியாக அண்ணாமலையாக இருக்கக்கூடிய பெருமானை பாடல் எண் 738 திருஞான பெருமான் புராணம். திருவுளமே உங்களுக்கு சம்மதம் தானா அப்படின்னு என்று எண்ணில் பாக்கிய பயனாய் உள்ள பாலராய், அதாவது பாக்கியத்தின் பயனாக இருக்கக்கூடிய பாலராவாயராகிய ஞானசம்பந்தருங்கிறாரு. என்ன அதாவது அளவுபடாத வந்து பாக்கியங்களை வந்து கொடுக்கக்கூடிய பயனாக இருக்கக்கூடியவர். மெய்மை நோக்கி சாமியை நோக்கி வண்டமிழ் செய்மாலை பதியம்தான் நூலல் விட்டார். ஒரு வண்டமிழ்ல வந்து இதை பாடுறாரு ஞானசம்பந்த பெருமான். காட்டுமா அது உருவி போர்த்து என்று தொடங்கி 739 பாடுறார். கானிடை ஆடுவாரை காட்டுமா உரி முன் பாடி, காட்டுமா உரி என்று எடுத்து பாடி, தேனலர் கொன்றையார்தம் திருவுளம் நோக்கி. காட்டில வந்து சுடுகாட்டில் ஆடக்கூடிய பெருமான் அவர்கிட்ட காட்டுமா உரித்தன்னு சொல்லி காட்டுல இருக்கக்கூடிய ஆணையை உரித்த. மா என்றால் விலங்கு, பொதுவாக சொல்லு சாதி உரிமையில. மா என்றால் வந்து இங்க வந்து யானையை குறிக்கும். தேனல்லர் கொன்றையார்தம் திருவுளம் நோக்கி. தேன் நிறைந்த கொன்றை அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருவுளத்தை வந்து திருவுளம் இருக்கா இறைவனுக்கு இது சம்மதமா என்று அங்க வினவுறாரு. நான் வந்து அவர்களோட வாதம் செய்யணும், வாதியில் அவர்களை வந்து வெல்லணும். அதற்கு தங்களுக்கு சம்மதமா என்று இறைவனுடைய சம்மதத்தை கேட்கிறாருங்க. இதுதாங்க ஒரு பெரிய ஏன்னா இறைவன் திருவுளம் என்னன்னு தெரியாம நான் பட்ட அவர்களை போய் வாதியில் வென்று நான் இன்னைக்கு வெந்நீர் அணிவிப்பேன் விதியாள்னு சொல்லியாச்சு. அது கூட அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அந்த பாடல் வந்து இந்த பெரிய புராணத்துல வெள்ளிப்பாட்டு, அதாவது சேக்கிழார் எழுதினது அப்படின்னு சொல்லி ஆமா. அது வந்து 734, 735 2 பாடலுமே
பின்னால யாரோ வந்து சேர்த்திருக்கிறாங்க, பொருந்தம் இங்கே சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏன்னா ஞானசம்பந்தர் அப்படி சொல்லியிருக்க முடியாதுங்கிறது. ஏன்னா அவரன்றி அணு அசையாது என்பது எல்லோருடையும் ஞானசம்பந்தர் வந்து உணர்ந்தவர் இல்லையா நம்மை விட. அவர் எப்படி வந்து இறைவனுடைய திருவுளத்தை நோக்கி இறைவனுடைய திருவருள் பெறாம நான் வந்து செய்து விடுவேன்னு வந்து சொல்லுவார். அங்கே கூட நான் வந்து வேதாரண்யத்துல அந்த வேறு தோழி பங்கல்ல 10வது பாடல்ல சொல்லும்போது தான் வந்து வில்வன்னு சொல்லல. இறைவன் திருவருள் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு சமைத்திடுமே. ஆளவாய் அண்ணலோட திருநீரு புத்தர்களையும் அவர்களையும் வந்து அழிக்கும் என்று சொன்னாரே ஒழி தான் அழிப்பன்னு சொல்லல. இங்க வந்து எப்படி அப்படி ஒரு பாடல் வந்து சொல்லியிருக்க முடியும்? நோக்கிட விதிய, அதாவது ஒன்று நீர் அஞ்ச வேண்டா உணர்வில் அமர்ந்தமை இன்று நீர் உவைகை எய்த யாவரும் காணவாதில் வென்று மீனவனை வெந்நீரை அணிவிப்பேன் என்று தன்னிச்சையாக அதாவது அந்த இந்த போதம் போறாங்களா ஆன்ம போதமாக தான் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் செய்வேன்னு எப்படி ஒரு ஆச்சாரியர் சொல்ல முடியும்? அதனால இந்த பாடல்ல அதுல இருந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப அதை நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப என்னன்னா பெருமான்கிட்ட வந்து அவர்களை நான் வாது செய்து வெல்ல வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அதற்கு இறைவனுக்கு திருவுளமா என்று சொல்லி வர்றாரு. ஊனமில் ஆமா 2 பதிகத்தை இந்த இடத்துல இந்த பாடல்ல சொல்றாரு. காட்டுமா உரி முன்பாடி தேனுலர் கொன்றையார்தம் திருவுளம் நோக்கி இந்த காட்டுமா உரி போர்த்து என்று 10 பாடல் பாடி திருக்கடைக்காப்பு பண்றாரு. அப்போ வந்து பெருமான் வந்து இவருக்கு இசைவு கொடுக்கல. திரும்ப தொடர்ந்து வேத வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் ஆழ்தமில்லி அமனுடைய தேரரை வாதில் நின்று அழிக்க திருவுளமே பாதி மாதுடைய உடனாய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியை என்று அந்த திருப்பதிகத்தை எடுத்து முழுவதுமாக பாடி அப்பன் ஆலவாய் ஆதி அருளினால் வெப்பம் என்னவன் மீதுர மேதினிக்கு ஒப்ப ஞான சம்பந்தன் பாடின்னு அந்த பாட்டு திருக்கடைக்காப்பு முடிச்சு பிறகுதான் கிளம்புறாரு. இப்ப அடுத்த பாட்டு 740. ஆழமே அமுதமாக ஆழகாலத்தையே அமுதாக கொள்கிறார் இல்லையா? ஆக உண்டு வானவருக்கு அளித்து காலனை மார்க்கண்டாக காய்ந்தன் 2 சொல்றாரு. இப்ப இறைவன்கிட்ட வெளியே செய்யும் பொழுது அப்படின்னா அந்த திருமுறைகள் பொண்ணு என்ன பண்ணுவா, தான் வந்து கைவிடப்பட்டுட்டான், அமலையாயிட்டான், தன்னை காக்கிறது கிடையாது, அப்பாக்கிட்டையும் போக முடியாது, வேற ஆதரவு கிடையாது, நம்பி வந்த மாமன் வந்து பாம்பு கடித்து இருந்து கிடைக்கிறான்னு சொல்லும் பொழுது அவ அந்த இறைவனை பார்த்து ஞானத்தோடு அந்த ராஜகோபுரத்தை சூழலிங்கத்தை பார்த்து கேட்பா, பெருமானே அன்றைக்கு மார்க்கண்டேயருக்காக அன்றைக்கு காலனை உதைத்து அவனுக்கு அருள் செஞ்சீங்க, இன்றைக்கு ரதி காமன் கொடியாக ரதி வந்து புலம்பி எழுத உடனே அவளுக்கு வந்து நீங்க அருள் செய்தீங்க, அன்னைக்கு கடல்ல வெய்ய நஞ்சம் எழ மாணவர்கள்லாம் வந்து உங்களை சரணடைந்த உடனே அவர்களை வந்து காப்பாற்றினீர்களே, இன்று நான் அபலையாக இருக்கிறேனே என்னை காக்க மாட்டீர்களா என்று சொல்லி கேட்பார்ல. அதே போல இங்க வந்து சொல்றாரு, ஆழமே அமுது உண்டு வானவருக்கு அளித்து. நீங்க வந்து விஷத்தை குடிச்சிட்டு வானவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்துட்டு அப்புறம் மார்க்கண்டேயனுக்காக காலனை காய்ந்தன்னா பெருமானுடைய இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும். திருமுறை படிக்கிறீங்கன்னா வீரட்ட குறிப்பு வருது, அடிமுடி தேடிய படம் வருது, அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது வருது, நீலம் உண்ட வரலாறு வருது, கங்கை தலையில் சூடியது வருது, வேறு வரலாறுகள்லாம் சிவமகாபுராண வரலாறு இருக்கு. எதுவுமே தெரியாம அன்று முப்புறம் எரித்த அழகடின்னு அப்படியே பதிகத்தை பாடிக்கிட்டே போனோம்னா பொருள் தெரியணும். அந்த முப்புறம் எரிச்சாருன்னா என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல. எதுவுமே நான் தெரிந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சிவாயன் காலனை மார்க்கண்டேயருக்காக காய்ந்தன. இறைவனுடைய அருள் பெறுவதற்கு எளிதான வழி என்ன என்றால் இறைவனுடைய திருவருள் இந்த வீரட்டங்க செயல்களாக இருக்கட்டும், அற்புத செயல்களாக இருக்கட்டும், இந்த புராண செய்திகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நான் வந்து தெரிந்து கொண்டு அதை வந்து வைச்சு சும்மா சாமி கடவுளே பார்த்து எனக்கு வந்து செய்ய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த குடும்பத்துல எல்லாம் ஒத்துமையா இல்ல, நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லாம பெருமானே அன்றைக்கு வந்து உன்னோட அடியார் தானே, உன்னை தவிர நான் யாரையும் வணங்குறது இல்லையே, வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனக்கடல் விடுவேன் இல்லைன்னு என்ற நிலைக்கு வந்துவிட்டேனே, இன்னும் எனக்கு எதற்கு இந்த வாழ்வியல் துன்பங்கள், இல்லற துன்பங்கள், புற உலக வழியாக வந்து பல்வேறு வகை துன்பங்கள், மன துன்பங்கள், உடல் துன்பங்கள் எல்லாம் கொடுக்குறேன்னு வந்து சரணடைந்து அப்ப வந்து நீ வந்து சொல்லணும். இதே போல அன்றைக்கு வந்து மார்க்கண்டேயனுக்கு செஞ்ச, அன்றைக்கு தேவர்களை நெஞ்சத்திலிருந்து காத்த, அன்றைக்கு சந்திரனை அடித்து வந்து காத்த, அன்றைக்கு முப்புறம் எரிச்சு அடியார்களை எல்லாம் வந்து காத்தீர்கள் என்று நானும் வந்து அவர்களை போல அவர்களை விட வந்து
புற உலக பற்றெல்லாம் விட்டு உங்களையே தானே நான் நாடி இருக்கிறேன், உங்களை தவிர எந்த தெய்வத்தையும் நாங்க நினைச்சு கூட வந்து கனவிலும் வந்து நினைக்கலையே, எனக்கு ஏன் வந்து இந்த வாழ்வியல் துன்பங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி உரிமையோடு சொல்லும் பொழுது ஒப்பீடு செய்து அவர்களுக்கு செய்தீர்களே, இவர்களுக்கு செய்தீர்களே, இவர்களுக்கு செய்தீர்களே என்று சொல்லணும்னா நீங்க புராணத்தை பத்தி படிக்கணும். அதுதான் இங்க வரப்போகுது. நமக்கு 8வது பாட்டுல வேத முதல்வன் முதலாக விளங்கி வையத்தவர் ஏதல் பாடாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா புளிந்து சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லி என்று இந்த புராணங்கள் 18ஐயும் படிக்கணும்னு ஞானசம்பந்தர் இந்த திருப்பாசத்துல 8வது பாட்டுல பாடியிருக்காரு. அந்த கருத்துடைய அந்த பாடலும் சேர்ந்துதான் வைகையை எதிர்த்து செல்கிறது. இதெல்லாம் வந்து புராணம்னா அவன் பொய்யுமா, கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். எத்தனையோ யுகங்கள், எத்தனை யுகம், எத்தனை பிறவி, எத்தனை தடவை அழிச்சு அழிச்சு இந்த உலகத்தை மீட்டுக்கிற ஒவ்வொரு யுகத்திலையும் நடந்ததுல சில மாறுபாடுகள் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா வந்து அந்த முதன்மை செய்தியில வந்து வேறுபாடுகள் இருக்கு. அடியேற்கு இன்று ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், ஆக வேண்டும். உலகம் பூரா உன்னுடைய புகழ் மட்டும்தான் பெருமானை வந்து நிலவணும், வேற எவனும் இல்லை. யாரா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இவர்கள் எல்லாம் அறியாமையால, அவர்கள் எல்லாம் பக்குவம் இல்லாததால் நீங்களே வந்து பல தெய்வங்களாக வந்து படைத்து அவர்களை எல்லாம் ஏதோ செய்து வருகிறீர்கள். ஆனா உங்கள் புகழ் தான் வந்து மிக வேண்டும், ஆக வேண்டும். நான்மறைகள் ஏத்தும் சீலமி, நான்மறைகளால் வந்து கோலமிட்டு ஒரே தெய்வம் உங்களை தானே சொல்லுது. நம சிவாயச சிவதராயச என்று யஜுர்வேதத்துல நடுவுல அடையாளம் கட்டப்பட்ட ஏககிரி நீங்க தானே. நான் மறைகள் வந்து போற்றி பரவி ஏத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார் என்று என்ன பண்றாரு. இப்ப நம்ம எங்க போயிடுறோம்னா அந்த திருப்பதிகத்துக்கு போயிடுறோம். ஒரு 2-3 பட்டா பார்ப்போம். 3ஆம் திருமுறை 47வது பதிகம். காட்டுமா அது உரிபோர்த்து, காட்டுமா அது உரித்து உரிபோர்த்து உரை செய்வான் யான் வேட்டு வேள்வி செய்ய அமன் கையரை போட்டி வாதி செய்ய திருவுளனே. முதல் பாட்டு. காட்டுமா அது உரித்து உரி போர்த்து உடல் நாட்டம் 3 உடையாய் உரை செய்வன் யான் வேட்டு வேள்வி செய்ய அமன் கையரை ஓட்டி வாது செய்ய திருவள் என்று சொல்றாரு. காட்டுமா அது உரித்துன்னா நமக்கு அந்த வரலாறு தெரியும். அந்த தாருகாவனத்து ரிஷிகள்லாம் இவர் மீது ஆணை அந்த அவர்கள் வேள்விதான் பெருசு, சிவ கடவுள்லாம் பெருசு கிடையாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்படிதான் ஆயிடுறாங்க. வேதாகம வேள்வியை செய்தாலே நமக்கு போதும், எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்குது. அதனால வந்து சிவன்லாம் வேண்டான்னு நினைச்சோம். அவர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி அருள் செய்யணுங்கிறதுக்காக தான் அங்கே இவர் வந்து பிக்ஷாடனராகவும் மோகினி அவதாரத்துல வந்து திருமாலை வர செய்து அது ஒரு நிகழ்வு நடத்தும் போது இவரை அங்கே அவர்கள் வந்து சீலம் எல்லாம் அழிந்து விடுகிறது. அப்ப வந்து அவர்கள் வந்து சினத்தோடு இந்த வேள்வி தீயிலிருந்து ஆணையை ஏவி விடுகிறார்கள், சிங்கத்தை ஏவி விடுகிறார்கள், பாம்பை ஏவி விடுறாங்க, மானை ஏவி விடுறாங்க. கருவியாக வைத்திருந்த அப்படிப்பட்டது. அந்த காட்டுமா அந்த உரி பொறுத்த காட்டிலே வாழக்கூடிய அந்த பெருவிலங்கான அந்த யானையை வந்து உரித்து, யானையை வந்து யாராலையும் உரிக்க முடியாது, உரிச்சாலும் போர்த்துக்க முடியாது, யாராலையும் செய்ய முடியாது, செய்வது தானே விருதம் யாரையும் அப்படிப்பட்ட பெருமான். அந்த உரியை பொறுத்து உரித்து, அந்த உரி என்றால் அந்த தோலை வந்து பொறுத்து உடல் நாட்டம் 3 அந்த உடல்ல வந்து பொறுத்துன்னு அந்த இடத்துல எடுத்துக்கணும். கண் முக்கண் உடைய, முக்கண் உடைய என்னன்னா 3வது கண்ணே கருணையா தான் இருந்துச்சு. அம்பிகை வந்து கண்ணை பொத்தின உடனே உலகமே இருண்டு போய் பல யுகங்கள் ஓடிவிட்டு உலக உயிர்கள்லாம் வந்து அழிந்து போற நிலைமையில கருணையோட 3வது கண்ணை வந்து பெருமான் திறந்து அருள் செய்வது வரலாறு. உடல் நாட்டம் 3 உடல்ங்கிறது அங்கே சேர்த்துக்கணும். உரி பொறுத்துன்னா உடல்ல உரி பொறுத்துன்னு அப்படி சேர்த்துக்கணும். நாட்டம் என்றால் பார்வைன்னு அர்த்தம், இந்த இடத்துல கண்ணுன்னு அர்த்தம். 3 உரை செய்வன் யான். நான் ஏதோ வந்து உங்கள்கிட்ட செஞ்சு கேட்டுக்கிறேன். வேட்டு வேள்வி செய்ய அமன் கையரை ஓட்டி வாது செய்ய திருவுலகு. இது வந்து வேட்டல் வேட்பித்தல்னு சொல்றாங்க இல்லையா, 6 அங்கத்துல வந்து சொல்லுவாங்க. வேட்டல் வேட்பித்தல்னா தான் வந்து வேள்விகள் வேதாகம வேள்விகளை செய்யணும், பலரை வந்து தயார் செய்த பயிற்றுவித்து அவர்களையும் வந்து வேள்வி செய்ய வைக்கணும். அதுதான் வேட்டல் வேள்வி என்று சொல்வார்கள். அவர்கள் வந்து இவர்கள் செய்யாதவர்கள். யாரு? இந்த புறப்புற சமயத்தார். இந்த வேள்வியெல்லாம் வந்து இழிவாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் அரியார்கள்,
வேள்வியின் பயன் புனலாவது. வேள்வியால சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி, வேள்விக்கு ஏக தலைவனான இறைவனை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய வேதாகம வேள்விகள்லாம் அதன் பயனாக மழை பொழியும். அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும், உம்பர்கள் ஏத்தும் ஓமமாம் பொழியும், உடையவர் விடதலியன்னு தெளிவாக சொல்லியிருப்பாரு. அம்பரமாகினா, அம்பரம் தான் சிதம்பரம், உங்களுக்கு தெரியும்ல வேணும். அம்பரமாகி அழல் உமிழ் புகையின், அந்த வேள்வி செய்யறமே இதுல இருந்து இந்த புகை போகுது. இதுல ஆகுதி பொருள்லாம் போடுறாங்க, இந்த வாசனை பொருள்லாம் போடுறாங்கல்ல இறைவனுக்கு, அதன் பயனாக மழை பொழியும். அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும், உம்பர்கள் ஏத்தும் ஓமமாம் பொழியூர் உடையவர் வடதலி அதுவேன்னு சொல்லி ஞானசுந்தரபெருமான் நான் பாடியிருப்பாரு. மண்ணில் பெருவேள்வி வளர்தி புகையினாலும் விண்ணில் புயல் காட்டும் வீழிமில்லை. மண்ணில் பெருவேள்வி வளர்தி புகையினாலும் விண்ணில் புயல்னா மழை, புயல் காட்டும் வீழிமில்லைன்னு ஞானசுந்தருடைய கற்றாங்கு எரியோம்பி. கலியை வாராமை செற்றார் வாழ்தில்லை சிற்றம்புலமேயே முற்றா வெண்டெங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாதமே. இந்த வேள்வியோட பயன் சொல்றேன். போனதுலயே நான் அது விளக்கி சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க அந்தனருக்கு விளக்கி சொல்லும் பொழுது, இந்த வேதாகமங்களை எல்லாம் முறைப்படி கற்று ஆங்கு எரியோம்பினா முத்தி வளர்த்து அந்த சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி எரியோம்பி வேள்வி எல்லாம் செய்யுது. கலியை வாராமே செற்றார்னா ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம் வழியாக வரக்கூடிய உலக உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் வராமல் எதிர்த்து இறை அருளியை நிலைநிறுத்திய தில்லைவாழந்து கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமை செற்றார். இப்போ எதிர்த்து அதை வராமல் செய்தார். அவர்கள் வாழக்கூடிய வாழ்தில்லை, வாழ்ந்ததில்லை இல்ல, வாழப் போகிறதில்லை இல்ல. வாழ்தில்லைன்னா எக்காலமும் முக்காலமும் என்றைக்கு திருக்கையிலிருந்து 3000 சிவகணங்களை பெருமான் அழைத்து இங்கே வைத்திருக்கிறாரோ, வாழ்கிறார்களோ, வாழ்ந்தார்களோ, வாழ்கிறார்களோ, வாழப் போகிறார்களோ, அப்படிப்பட்ட வாழ்த்தில்லை அந்த சிற்றம்பலமேய என்று அந்த பாட்டு. அது இப்ப நமக்கு முக்கியம் இல்லை. அந்த வேதாகம வேள்விகள் நமக்கு முக்கியம். வேதாகம வேள்வியால எல்லாமே நன்மைகள்லாம் நடக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களோ அவருக்கு என்னென்ன உள்ளதோ, என்னென்ன நன்மைகளை உலக உயிர்களுக்கு விளைவிக்க வேண்டுமோ அதை விளைவிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த வேதாகம வேள்விகள்லாம் போயிட்டுனா என்ன பண்ணும்? வானம் இடிக்கும், மின்னல் அடிக்கும், நொறுங்கி விழுற மாதிரிக்கே எல்லாம் விழும், காற்று புயலா அடிச்சு தடவிட்டு போயிடும், பூகம்பம் வரும், மண் பாதளம் புக்கு மால்கள் மூடி வெண்பால் திரிகெட்டு வீழணும் அஞ்சல் நெஞ்சு என்ன அப்புறம் சொல்றாருல, அதே போல எல்லா செயல்பாடும் நடக்கும். தீ பற்றிக்கிட்டு எங்க பார்த்தாலும் எரியும். நீர் இப்ப சுனாமி சூழ்ந்து மூடுது இல்லையா? இன்னைக்கு இதுலயே திருமுதுகுன்றமே மூடப்பட்டதுன்னு ஒரு தடவை அப்ப நடந்ததாக சொல்லுவாங்க. சீர்காழி மட்டும் இல்ல. இப்படிப்பட்ட இதெல்லாம் என்னன்னா, இந்த ஒழுக்கங்கள்லாம் போய் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை எல்லோருமே காசுக்கு அடிமையாயிட்டான். எல்லாருமே நம்ம புறப்புற சமயத்தாரெல்லாம் சொல்லி புண்ணியம் இல்லை. இங்கேயே இருக்கக்கூடியவன் இறைவனையே ஒரு வியாபார பொருளாக்கி எதிரிகளோட மோசமாக துரோகிகள் அதிகமாகிட்டாங்க. இறைவனை வைத்து பொருள் ஈட்டக்கூடிய ஈனர்கள்லாம் இன்றைக்கு அதிகமாயிட்டாங்க. எப்படி இந்த உலகம் நிலைக்க போகுது? இதான் நம்ம சிந்தித்து பார்க்க ஒண்ணு. நமக்கு ஒன்றும் கவலம் இல்லை. நமக்கு எது என்னன்னாலும் யார் ஏக இறை சிவனே என்று அவருடைய கழலை வாழினும் சாமினும் வருந்தினும் போய் வீழினும் உனக்கு விடுவேனல் என்று பற்றி பிடித்து விடுகிறோமோ நம்ம பத்தி கவலையே இல்லை. ஆனால் நம்ம என்னன்னா, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களை எல்லாம் பற்று செய்யணும். பிற உலக உயிர்களையும் சிவத்தை நோக்கி செலுத்த வேண்டும். இந்த ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்க செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. முதல்ல அவரவர்கள் இல்லத்துல உள்ளவர்களை மாற்ற முடியுதா? நன்றாக சிந்தித்து நாம சிவனரியில் நிற்கிறோம், ஏக இறை சிவன்னு நினைக்கிறோம். எங்க பாப்பாவுக்கு தெரியும், அது நிக்குது. மற்றவர்கள் நான் என்ன பண்றது? காலப்போக்கில் அவர்களுக்கு எப்போ இறைவனார்ன்றார். ஆனால் நம்ம இந்த முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்திற்கு மட்டும் இல்லாமல் உலகத்துல உள்ள அத்தனை குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் உயர்ந்த நிலைக்கு வர அளவுக்கு நாம் ஒரு கருவியாக, இறை கருவியாக இவற்றெல்லாம் ஏற்ற வேண்டும். அப்ப வேட்டு வேள்வி செய்யான்னா உலகத்திற்கு எந்த பயனும் விளைவிக்காத அளவுக்கு இந்த வேதாகம வேள்விகளை சிவபெருமானை முன்னிலை நிறுத்தி வேதத்திலே விதித்தவாறு, ஆகமங்களிலே விதித்தவாறு ஏக இறையாகிய எல்லா அருளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பிச்சையாக கொடுத்த, இந்த உலகத்தை நாடக மேடையாக கொடுத்து நம்மளை இயங்க வைத்து ஆண் பெண்ணாக அழியாக உலகத்து உயிர்களை படைத்து இயக்கி
இன்ப துன்பத்தை ஊட்டி இந்த உயிரை வந்து பற்றி இருக்கக்கூடிய அழுக்கை முற்றிலுமாக அடித்து துவைத்து உருக்கி காய்ச்சி வெளியேற்றி செம்பொன்னாக்கி தன்னோடு வந்து சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த நோக்கத்தோடு பண்ணக்கூடிய பெருமான் இருக்கிறார் அல்லவா. இதுதான் செய்யணும். வேள்வி செய்ய அமன் கையரை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளது. இவர்களை ஓட்டி என்றால் முற்றிலுமாக அகற்றி, முற்றிலுமாக, அதாவது அவர்களை வந்து அழிக்க வேண்டும் என்று சொல்றாரு. அழிக்க என்று சொல்லு வந்தாலும் அவர்களிடம் உள்ள தீமையை அழிக்க என்றுதானே பொருளை ஒழிய ஒரு உயிர்களை தாங்கி இருக்கக்கூடிய உடல்களை அழிப்பதற்கு ஆச்சாரியர்கள் வேண்ட மாட்டார்கள். அப்படி வந்து இங்க தொடர்கள் அப்படி அமைந்து இருந்தால் கூட என்னன்னா அவர்களுடைய தீமையை முற்றிலுமாக அகற்றியோ அல்லது அவர்களை வந்து இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அகற்றி என்றுதான் நாம் அப்படி எடுத்துக்கொள்வாங்க. ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே என்று சொல்லி இந்த முதல் பாட்டுல வந்து சொல்றாரு. அதாவது ஏகாரம் திருவுள்ளமேன்னா ஏகாரம் வந்து வினாப்பொருள்ல வந்ததுன்னு சொல்லுவாங்க. திருவுள்ளமேன்னா உங்களுக்கு உள்ள திருவுள்ளம் இருக்கிறதா பெருமானி, நீங்கள் இசைவு கொடுக்கிறீர்களா, அவர்களோடு நான் என்னை வந்து கருவியாக வைத்து அவர்களை எதிர்த்து என்னை வாது செய்ய வைத்து அவர்களை தோல்வியடை செய்து இந்த இடத்தை விட்டு அகற்றுவதற்கு அந்த ஆலவாயிலையும் இருக்கட்டும், இந்த பாண்டி நாட்டிலிருந்து அவர்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கு நீங்கள் திருவுளம் பற்றி இருக்கிறீர்களா பெருமானே என்று சொல்லி கேட்கிறாருன்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அங்க 8வது பாடல்ல முன்னதாக சொல்லியிருக்கிறேன். வேத முதல்வன் முதலே முதலாக விளங்கி வையத்தவர் ஏதப்படாமை உலகத்தவர் ஏதல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொழிந்த சூதன் மொழி மாலை என்றே கலிக்கோவை சொல்லு என்றால், சூத முனிவரால் வந்து பாடப்பட்ட வியாசரின் சீடரான சூத முனிவரால் கலி விருத்த பாக்களால் பாடப்பட்ட 18 புராணங்களையும் படி என்று சொல்லி ஞான போனகர் சொல்கிறார் என்று அதற்கு சேக்கிழார் வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாரு. 18 புராணங்கள் என்னையா, 10 சிவபுராணம், 4 பிரம்ம புராணம், 4 விஷ்ணு புராணம், 2 பிரம்ம புராணம், 1 அக்னி புராணம், 1 சூரிய புராணம், 18 போய் படிக்கணுமா? அந்தந்த கடவுளர்களையே முதன்மையாக வைத்து அதெல்லாம் போற்றப்பட்டிருக்கோம்னா, எந்த கடவுளை எப்படி வைத்து போற்றப்பட்டாலும் சிவபெருமானை போற்றியதாகத்தான் வேதத்துல பாத்தீங்கன்னா இந்திரனை வந்து போற்றிலாம் இருக்கும். யார வந்து எப்படி வந்து பெயரிட்டு வந்து தேவர்களை வந்து போட்டிருந்தாலும் எல்லாமே வந்து பொருளான ஏக இறையான சிவபெருமானை போற்றுவதாகத்தான் பொருள் என்று அதற்கு வந்து உரை விளக்கம் சொல்லி சேக்கிழார் பெருமான் செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை அடுத்த வாரம் இந்த வியாழக்கிழமை வந்து நமக்கு முடியாது. நானும் நடராஜனும் சேர்ந்து நாங்கள் வந்து முன்னதாகவே அறிவித்து விடுகிறோம். எந்த கிழமையிலே வந்து வகுப்பு நம்ம அடுத்த வாரம் செய்யலாம். ஏன்னா பொங்கல்லாம் வேற அந்த சூழல்லாம் இருக்கு. அதுக்கு தக்கவாறு ஒரு 10 பேர் வராங்கன்னா அதுல 2 பேர் குறைஞ்சதுன்னா நமக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயனம் சிவாயனம். நன்றி ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த க சேகரையா அவர்கள், சைவ நெறி செம்மல் க சேகரையா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதத்தையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலை வணங்கி இதுகாரம் செய்யமெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் இன்னும் ஒரு மனமார்ந்த நன்றிகளை நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மேலும் வருகிற வியாழக்கிழமை ஐயா அவர்கள் வெளியே அலுவலுக்கு செல்வதால் அதற்கு மறுநாளோ அல்லது அடுத்த வியாழக்கிழமை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யலாம் என்று கூறி இந்த ஒரு மணி நேரத்தில் அடியார் பெருமக்கள் பங்கெடுத்த அடியார் பெருமக்கள் ஐயாவிடம் ஏதாவது பேச விரும்பினால், கருத்து தெரிவிக்க விரும்பினால் பேசலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உள்ள வரதுக்கு சில பேர முடியலன்னாங்க. உள்ள வந்தா அனுமதிக்க மாட்டேங்குதுன்னு அது மட்டும் சொல்லிடுங்க. சரிங்க. அதாவது டெலிகிராமுக்குள்ள வரணும்னா நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு தனிப்பட்ட முறையில் அந்த ஆப் இந்த செயலி இல்லைன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்க. அதாவது இப்போ யாருடைய குறிப்பிட்ட ஐயா நம்பர் இருக்குன்னா ஐயா நம்பரை சேவ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு வணக்கமோ ஏதோ வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலோட லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்க் வந்து நீங்கள் பகிர்ந்து விட்டுருவோம். அது எந்த பகிர்வாக இருந்தாலும், போன மாதம் பகிர்ந்தாலும் எப்போ பகிர்ந்தாலும் அந்த இணைப்பை தொட்டனா நீங்கள் கரெக்டாக நீங்கள் சேனலுடைய இந்த நம்முடைய நிகழ்வுக்கு வந்துடுவீங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
குறிப்பா என்ன வேணும்னா, இந்த டெலகிராம் செயலி வேணும். இது இல்லன்னா முடியாது. சிவாய நம திருச்சி. நன்றிங்க. இந்த உங்களுக்கு இந்த ஏதாவது சந்தேகம்னா கருத்திட முடியலன்னு சொன்னாங்க. சிவசங்கரி? அவங்க பேசுவாங்க ஐயா. அவங்க இருக்குங்க பேசுவாங்க. ஐயா, இருக்குங்க ஐயா. நல்லது பேசுங்க. நன்றிங்க ஐயா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத ஞான போனகராகிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானின் அருள் வரலாற்றை இறைவன் திருவருளால சிந்திக்க பெற்றோம். ஒரு சில அருட்பகுதிகளை இறைவன் திருவருளால போற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். 736வது பாடல். ஆவதும் அழிவும் எல்லாம் அவர் செயல். அதாவது இந்த சமணர்களை அழிக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அவருக்கு, திருஞான சம்பந்த பெருமானுக்கு. இது இறை அருளால தான் நிகழ்த்துறோம் அப்படின்ற அவர் செம்மையாக அதை நினைச்சதுனாலதான் அது வந்து நிகழ்த்த முடிஞ்சுது. அடியார் பெருமக்கள் எல்லாரும் இறைவன் திருவருள் கொண்டுதான் அதனை செய்கின்றார்கள். அந்த இறைவனுடைய திருவருளா நிகழ்ந்தது நிகழும் அப்படின்ற உறுதிப்பாடு இருக்கு. அதனாலதான் முதல்லயே அவர் சொல்றாரு, ஆவதும் அழிவும் எல்லாம் அவர் செயல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஒரு வினை வந்து அவர்களை அந்த சமணர்களை அழிக்கிறதுனால அந்த வினை வந்து அவரை சாராது அப்படின்ற கருத்தும் இதுல வந்து அந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த 73வது பாடல். இந்த பாடல்ல வந்து திருஞான சம்பந்த பெருமான் வந்து கோயிலுக்குள்ளார போறாரு. போகும்பொழுது கையை வந்து தலையின் மீது குவித்து கொண்டு செல்கின்றார், கண் மலர்ச்சி காட்ட. அப்ப வந்து அந்த கண் மலருதுன்னா அப்ப உள்ளம் வந்து அன்பினால மலர்ந்து இன்பமுற்றாதான் கண் மலர்ச்சி காட்டும். முகம் கூட வந்து செயற்கையாக மலர வைக்க முடியும். கண் மலர்ச்சி காட்டுறது உள்ளம் வந்து அந்த மலர்ச்சி அன்பும் அதனால எழுகின்ற மகிழ்ச்சி இருந்தாதான் கண் மலர்ச்சி இருக்கும். அப்படி இறைவனை எப்படி அன்போடு வணங்குறார் அப்படின்றத சிறப்பா அங்க சொல்றாங்க. அது போல கோமலையா சிறப்பா சொன்னாங்க, எண்ணில் பாக்கிய பயனாய் உள்ள பாலரா வாயர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எண்ணவே முடியாத பாக்கிய பயனாய் உள்ள பாலரா வாயராகிய திருஞான சம்பந்த பெருமான் தமிழ்சை மாலையை வந்து பாடுகின்றார். அதாவது அந்த அவங்க பாவமே செஞ்சிட்டு இருக்கிற அவங்கள நோக்குவதற்கு திருவுள்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமா அது உரித்து அப்படின்னு திருப்பதிகம் பாடி இறைவன் திருவுள்ளத்தை அறிஞ்சுக்கிறாரு. அடுத்தது வாதில வெல்லணும், அந்த போட்டியில ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சமணர்களை அழிக்கணும். 8000 பேர் இருக்காங்க. அந்த 8 மலைகளிலும், மதுரையில எல்லையாக விளங்குகின்ற 8 மலைகள்லயும் 8000 சமணர்கள் இருக்கிறாங்க. அவர்களை அழிக்கணும், அப்போதான் சைவம் வந்து நிலை பெற்று இருக்குன்றதுக்காக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வேள்வி என்று அந்த திருப்பதிகத்தை வந்து பாடுறாரு. இந்த 740வது பாடல் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆழமே அமுதமாக உண்டு வானவர்க்கு அளித்து. அதாவது கொடிய ஆழகால விஷயத்தை அமுது போல சுவாமி தான் உண்டு கருணை, அந்த அளித்துன்றது கருணையோடு மாணவர்களுக்கு அமுதத்தை தந்தார் அப்படின்னு சொல்றாங்க. தான் வந்து ஆழகால நஞ்சினை உண்டு. இது ஏன் முதல் வரி இங்க வருதுன்னா, சமணர்கள் கண்டிப்பா தீங்கு செய்வாங்க. அந்த தீங்கு தன்னை பாதிக்க கூடாது. எப்படி சுவாமி திருநீல கண்டனாக விளங்கி தான் அந்த துன்பத்தை ஏத்துக்கிட்டாரோ அது போல அவங்க செய்யற துன்பம் எதுவும் தன்னை அணுகக்கூடாதுன்றதுக்காக முதல் வரி. அடுத்தது காலனை மார்க்கண்டேயருக்காக காய்ந்தனை. அது எது வந்து காலனை வந்து பக்த மார்க்கண்டேயருக்காக அழித்தாய், அதனால இந்த பக்தருக்கு துன்பம் தருகின்ற அந்த சமணர்களை அழிக்க வேண்டும்ன்றதுக்காக 2வது வரி. அடுத்தது அடியேற்கு இன்று ஞாலம் நின் புகழே மிக வேண்டும். அதாவது சிவநெறியே தான் காக்கப்பட்டு சமணர்கள் அழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எங்கும் சிவநெறியே அந்த பரவ வேண்டும் அப்படின்ற வரத்தையும் பெற்று கொன்றார். என்ன நடக்கணுமோ அதை இறைவன் திருவுருளால பெறுகின்றார்னு சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா வந்து சொல்றாங்க. கோமலையா மிக சிறப்பாக அருள் வரலாற்றை வந்து நிறைய செய்திகளை 1 மணி நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ சிறப்பாக எடுத்துரைத்தார். இறைவன் திருவருளால இதை மீண்டும் வரும் வகுப்புகளை கேட்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்தர் வந்து அவர்களை அழித்தல்ங்கிறது உடலை வந்து போக்கி உயிரை போக்கி அப்படிப்பட்ட நோக்கம் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு ஆச்சரியம் கிடையாது.
அவர்களுடைய தீங்கு அழிக்கணும், அவர்களுடைய அறியாமை அழிக்கணும், அவர்களை வந்து அல்லது இந்த ஆளவாயிலையும் பாண்டிய நாட்டிலிருந்து அவர்களை முற்றிலுமாக அகற்றி விட வேண்டும். அதுதான் அவருக்கு நோக்கம். அழித்து என்ற சொல் அந்த திருப்பதிகத்துல வந்தாலும், தென்னர் கற்பழிக்க திருவள்ளுமை என்றெல்லாம் வரும். அப்போ வந்து என்னன்னா, அ அழித்தல்ங்கிற சொல்லுக்கு அவர்களை அகற்றுதல் என்றுதான் பொருள். ஏன்னா ஒரு ஆச்சாரியார் வாக்குல வந்து இறைவன் தான் அவர்களுக்கும் உடலை குடுத்திருக்காரு. அவர்களுக்கு ஏதோ ஒரு ஞானத்த குடுத்திருக்காரு. தவறான ஞானமா இருந்தா கூட. அது அது வந்து அரச நீதி அத செய்த ஒழிய ஞானசம்பந்தருக்கும் அதுக்கும் இது ரொம்ப எச்சரிக்கையாக இந்த இடத்துல நம்ம பேசணும். நல்லது. அடுத்து வேற யாராவது அன்பர்கள் ஏதாவது ஐயப்பாடு இருந்தா வேணாலும். கண்டிப்பாங்க ஐயா. சிவாயனம் திருச்சிற்றம்பலம். பாண்டியன் ஐயா இருக்கீங்களா? குமார் ஐயா. இருக்கேன் இருக்கேங்க. ஐயா, நம்முடைய அருமையான சிவா. இறைநெறி செல்வர் ஐயா, சிவநெறி செல்வர் ஐயா, கோமலர் ஐயா மிகச்சிறப்பாக நம்முடைய குருமுதலராம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் அந்த சிறப்பியல்புகளை எடுத்து எம்பினார்கள் மிகச்சிறப்பாக. இடையே சைவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதான் நம்முடைய சமயத்தவர்கள் ஒரு பல கெடுதல்கள் இங்கே நிகழ்கின்றன, அது எதுவுமே அந்த உணர்வே இல்லாமல் இருக்கின்றீர்கள் என்று சரியாக எடுத்துரைத்தார்கள். குறித்த காலத்தில் குறித்த இந்த சாடல் என்பது கண்டிப்பாக அனைவருக்கும் தேவை. ஐயா ஐயா இதை அடியேன் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். ஏன்னா நம்ம சமயத்துக்கு ஒரு புறம்புனா அதை நம்ம முதல்ல ஒவ்வொருத்தரும் அதை ஒன்று கூடணும், அதை எதிர்க்கணும். அது இது கட்டாயமாக இப்போதைய காலத்தின் தேவை சொல்லப்போனோம். ஏன்னா அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. சைவர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்த வேண்டிய அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றே சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் கூற்றை வரவேற்கின்றேன். அதை செய்ய வேண்டும். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழியுதாம் சொல் என்ற அந்த அருமையான திருக்குறளுக்கு இணங்க நம்முடைய கோமலர் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக நம்முடைய குருமுதலரை பற்றி தொடர்ந்து எடுத்து இயம்பி வருகின்றார்கள். அதை கேட்டு நாம் அவர் வழியை, நம்முடைய நால்வர் நெறியை வழியை பின்பற்றி நடப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய நடராஜன் ஐயா அவர்களுக்கும் ஏனைய அன்பர்களுக்கும் கோமலர் ஐயா அவர்களுக்கும் இனிய நன்றியினை கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. தமிழ். ஒரு சின்ன விண்ணப்பம். அடியார் பெருமக்கள் 8 மணிக்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும்படி இந்த புனிதர் பேரவையெல்லாம் கேட்டுக்கிறேன். சரியா 8 மணினா 8 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு ஒரு சத்திரம் ஏற்பாடு செய்து உங்களுக்கெல்லாம் தேநீர் விருந்து கொடுத்து உங்களை எல்லாம் வருக வருக என்று பன்னீர் தெளித்து வரவேற்பதற்கான ஏற்பாடு இங்கு இல்லை என்றாலும், அடியார் பெருமக்கள் உங்களுக்கு சிற்றுண்டி இல்லை என்றாலும் உங்கள் செவிக்கு உணவு இங்கு இருக்கிறது, சிவபெருமானுடைய பெரும் கருணை இருக்கிறது என்று சொல்லி தனிப்பட்ட முறையில ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு முடியலனாலும் இது கையில் இருக்க கைபேசி மூலியமா நீங்க உள்ள வந்து சேரலாம் இல்லையா? சரியா 7:55க்கு வந்தீங்கன்னா சிறப்பா 8 மணிக்கெல்லாம் நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு அது முடிக்கும் போது நல்ல ஏற்புரை, நன்றி உரை இதெல்லாம் சொல்றதுக்கு கூட நீங்க வந்துருங்க. சிவாய நம. நன்றி. அழகா தமிழ்ல பேசின பாண்டியன் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அரங்கோ ஐயா பேசுறீங்களா? இருக்கீங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமங்க ஐயா. நான் தாமதமாக கலந்து கொள்ள முடியுது. ஐயா வந்து அம்மன் கையறை வாதில் வெல்ல திருவுள்ளமே என்று இறைவனை நினைத்த அந்த பாடல்களை ரொம்ப, அதே போல அந்த உடலுக்கு தீங்கு இழைப்பது அருளாளர்களுடைய எண்ணம் இல்ல, அவர்களுடைய சிந்தனைக்கு அழிவு செய்வது அவர்களுடைய எண்ணம் என்று சொல்லி அதையும் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப சிறந்த ஒரு உயர்ந்த எண்ணம். அது வந்து அதே போல முன்னோர்கள் காட்டிய வழி, நம்ம மூவர் முதலிகள் காட்டிய வழி, அதன் வழியில நம்ம அனுசரித்து நம்ம குழந்தைகளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சுற்றத்தாரையும் அனுசரிச்சு போகணும்னு சொன்னாங்க. அது போன்ற உயர்ந்த எண்ணங்கள் ஐயா போல சான்றோர்கள் வந்து சொல்ல சொல்ல நம்மளாம் அதை வந்து வழிநடத்தி நம்ம அது உள்ளத்துல ஏற்று அது வந்து ஒழுகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்குங்க ஐயா. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. சரியா குறிப்பா ஒரு செய்தி சொன்னீங்க. அதாவது வந்து அழித்தல் வந்து எந்த ஒரு அருளாளருடைய நோக்கமும் இருக்காது. 8000 சமணர்களையும் அழிக்கணுன்ற எண்ணம் இல்லை. அவர்களை திருந்துவார் அப்படின்னு கூட கழுவேற்றது கூட நம்மளுடைய வேலை இல்லை. அவருடைய வாக்கை அவர்களே நிறைவேற்றி கொண்டார்கள். அந்த வகையில ஐயா அவர்கள் எடுத்து என்பதும் அம்மா அவர்கள் எடுத்து சொன்னதும் அதற்கு பதில் உரித்த ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள் இருக்கும். அரங்கோ ஐயா நினைவூட்டியமைக்கு நன்றி. எக்காரணத்தை கொண்டும் அருளாளர்கள் ஒருபோதும் மனதாலும் உடலாலும் உயிராலும் இன்னொருக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள் என்று கூறி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்கள். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? கீவேர்டு வந்து வாதில் அழிக்க திருவுள்ளமே. வாதில தான் அழிக்கணுங்கிறாங்க. அவங்க வந்து உடலை
அவர்களோட போர் செய்து அழிக்கவோ அல்லது சண்டையிட்டு அழிக்கவோ சொல்லல. சமணர்களை அழிக்கவும் சொல்லல. சமணர்களை வாதில் அழிக்கன்றது நம்ம ஒரு மரபு. அது கவி மரபுல அது வந்து வாதில் அழித்தல் என்பது அவர்களுடைய செருக்கை, அவருடைய கவி புலமையை, அவர்களுடைய லாஜிக்கல் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்கு வந்து அவங்க அனல்வாதம் புனல்வாதம் உண்டு, அந்த அளவுக்கு அவங்க இறங்க வேண்டி இருந்தது. ஏன்னா அவங்களுடைய மந்திர முறை அதெல்லாம் அவங்க காட்டுறாங்க. அதனால அதற்கு இணையாக இவங்களும் அதை செய்ய முடியுங்கிறத காட்டி அவங்களுடைய வந்து கருத்தை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்காங்க. நன்றிங்கய்யா, நன்றி. மிக்க நன்றி. ஐயா இன்றைக்கும் ஐயா, இன்றைக்கும் பல வாங்க பாண்டியன் ஐயா வாங்க. நீங்க சொல்லிடுங்க, அப்புறம் சொல்றேன், பேசுறேன். இன்றைக்கும் பாண்டியன் ஐயா சொன்ன மாதிரி பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள் சைவ சமயம் எடுத்து முன்னெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒற்றுமையின்மையின் காரணமாக சமயம் சார்ந்த விஷயம் அடியார்கள் பல கோணங்களில் பல பேதங்களை தனக்குள்ளே வகுத்து குழுக்களாக பிரிந்து பல கிளைகளாக பிரிந்து அது என்னவோ அது காரணம். அது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களை பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பிரிந்து பிரிந்து சைவ சமயம் தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது ஏக இறைவனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் செய்கிற ஒரு பெரிய லீலையாகவே எடுத்துக்கொண்டு சிவருடைய பெருங்கருணையினாலே சாமி அது எல்லா சமயமாக இருந்தாலும் அங்கு மாதொரு பாகனாகத்தான் இருப்பார் என்று ஐயாவே அடிக்கடி சொல்லுவார்கள். இருந்தாலும் இறைவனுடைய திருவிளையாடல் எடுத்துக்கொள்வோம். சாமி ஊட்டியவாறு நெறியில் தவறாமல் பிழறாமல் சைவ நெறியில் பயணிக்க அனைத்து அன்பர்களையும் மனமொழி மெய்களால் வேண்டி பேசுங்க ஐயா. ஏதாவது பேசுனா பேசுங்க. அந்த ஒரு கருத்துங்க ஐயா கோமலராங்க, அந்த 8000 சமணர்கள்னு அந்த கழுவு ஏறினார்ல அல்லவா, அதை பத்தி சொல்லுங்க. அது 8000ங்கிறது 8000. இல்ல இல்ல அது பின்னால நான் வந்து அது வந்து அரச நீதியில வந்து போகக்கூடாது. அதோட இல்லாம அடியார் மடத்துக்கு வந்து தங்கியிருக்கிற மடத்துக்கு தீ வைத்ததால இந்த தண்டனை தகும் என்ற ஆனா வேத அதாவது விதிகள்ல விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அடியார்கள் தான் முதன்மை. அவர்கள் தங்கியிருக்கிற மடத்துக்கு வந்து அவர்கள் தீ வைத்து உடல் ஒரு செய்யணும், அடிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த தண்டனை தகுங்கிறதால ஞானசம்பந்தர் அதுல விளக்கல. அரசனுடைய ஆணையை வந்து விளக்காம போயிருக்காரு. அவ்வளவுதான். இது அரச ஆணை. அரச நீதியில வந்து ஆச்சாரியர்கள் தலையிடக்கூடாதுங்கிறது ஒரு இது இருக்கு. அதனால அது பின்னால நம்ம சரிங்க விரிவா சொல்லலாம். உண்மையாக அதை பார்ப்போம். சரிங்க. எளியனுக்கு ஒரு செய்தி கிடைச்சதுங்க. அந்த 8000ங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரின் பெயர். அது தவறா சித்தரிக்கப்பட்டு 8000 சமணர்கள் கிடையாது. சில சமணர்கள் வந்து ஒரு திருஞான சம்பந்தர் ஆச்சாரியார் கேட்டுக்கிட்டு சேர்க்கிறார். இந்த இடத்துல வந்து ஆ சேர்க்கிறார் ஆச்சாரியார். ஆ மதுரையில ஆ, உள்ள ஞானசம்பந்தர் திருப்பதிகங்கள்லயே எல்லாத்துக்கும் அகச்சான்று நிகழ்வு தான் இருக்கு. அதை வந்து சரிங்க அது சரிங்க எதிரடியில கோவை செய்துதான் சேக்கிழார் பெருமன் அதை அப்படியே கொண்டு வர்றார். இந்த திருப்பதிகங்கள்ல உள்ள சரிங்க கருத்துக்களையும் அதுக்கு தக்கவாறு வரலாற்றை ஓட்டி கொண்டு வந்து இந்த வரலாற்றை அவர் வந்து தியான பொருளாக வந்து சிந்தித்து அதை முடிக்கிறார். அதனால வந்து யாராவது அவங்க எதுவுமே தெரியாதவங்க எல்லாம் சொல்றதை நம்ம கேட்க வேண்டாம். கருத்துல எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரிங்க. நன்றிங்க. அமைச்சர். கண்டிப்பா மிக்க நன்றிங்க. இன்னொரு செய்தி ஐயா எனக்கு சொன்னாங்க. திருக்கோயிலில் நுழைஞ்ச உடனே இந்த புறக்கதைகள் அந்த எழுத அதாவது நம்முடைய தனிப்பட்ட முறையில் பழகக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள், அப்புறம் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே கோயிலுக்குள்ள பகிரக்கூடாது. யாரை நீங்கள் சந்தித்தாலும் ஒரு மௌனமாக சைகை காண்பித்து விட்டு கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்த பிறகு உங்களுடைய சொந்த கருத்துக்களையோ பிற செய்திகளையோ பகிரலாம் என்ற செய்தியும் ஐயா அவர்களுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். மங்கையர்க்கரசியார் அவர்கள் செய்கினாலே ஞானசமுந்தரை வரவேற்று பிறகு வலம் வந்த பிறகு கோயில் வலம் வந்த பிறகு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததையும் எடுத்து பாங்கையும் நம்ம நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களையும் வருக என்று வரவேற்று மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இது நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற வியாழக்கிழமை ஐயா அவர்கள் வேற ஒரு அலுவலுக்கு சென்றிருப்பதால் அடுத்து வெள்ளிக்கிழமையோ அல்லது அடுத்த வியாழக்கிழமையோ நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி அதாக நம்ம அறிவிச்சோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, மிக்க நன்றி. பேட்டரி போயிடுச்சு. சரிங்க ஐயா. சரிங்க. அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில் கண்ணின் நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆயிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க
மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.